ஹாய் டியர், டுடே ஜிம்னா கான்செப்ட் பார்க்கலாம். டைட்டில் என்ன அப்படின்னா மை ஸ்ட்ரிக்ட் ஃபியான்சி. ஓகேவா? இன்ட்ரோ வேணாம். ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம் டியர். அப்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடு தான். ஸோ உங்களோட வீட்டில் வந்து நிறையா பூத்தோரணம் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொரியாவில் தான் இருக்கீங்க. பட் உங்களோட மம்மி வந்துட்டு இந்தியனா. ஸோ இந்தியன் கல்ச்சரில் உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு செம ஆசை. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி இந்தியனில், அதாவது இந்தியாவில் வந்து கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடக்கிறப்போ, என்ன விசேஷம் வந்தாலும் பூவெல்லாம் தங்க வீடு அப்படியே டெக்கரேட் பண்ணாங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு அப்படி வெளில வந்துட்டுருக்கீங்க. ஸோ மேலே தான் உங்களோட ரூம். அங்கேருந்து அப்படி ஸ்டெப்பில் இறங்கி பதுன்னு வந்துட்டு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கப்போ வீட்டை பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி பூத்தோரணம் அது இதுன்னு அப்படி டெக்கரேட்டாக இருக்குது. என்னடா இது நம்ம வீடா? இது ஒரு வேளை நம்ம யாரை கடத்திட்டு வந்துட்டாங்களா? இது நம்ம வீடு மாதிரி தெரியல அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பட் உங்கள் வீடு தான், அதனால தெரியுது. ஆனால் என்ன சடனா நைட்டு தூங்குறப்போ 11 மணிக்கு தான் போய் தூங்குனேன், ஒன்றுமே இல்லையே, சடனாக என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ நார்மலாக தான் இருந்திருக்கும், எப்போ போல இருந்திருக்கும் வீடு. ஆனால் நீங்கள் காலைல எழுந்துச்சி வரும்போது இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரமாக தான் எழுந்துச்சி வந்திருப்பீங்க, ஒரு 7 o'clock அந்த மாதிரி. என்னடா இது நம்மளோட வீடா, நமக்கு சொல்லாமல் கொள்ளாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மம்மி எங்கேயும் காணோம். அட அப்பா எங்கே நீங்கள், அதாவது நீயாவது இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு டாடின்ட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட டேடி மம்மி அவங்களோட ரூமில் இல்லை. ஸோ கிச்சன் போய் பார்க்குறீங்க, அங்கே போய் பார்க்குறீங்க. அவங்கள தவிர மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாது. என்னடா அது என் வீட்டில் ஏன் அம்மா அப்பா தவிர மாதிரில யாருன்னு கூட எனக்கு தெரியல. அட கடவுளே, என்னை எதோ கடத்திட்டு போன மாதிரி இருக்குது, இது என் வீடு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, ஐயோ எங்கள் அம்மா வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல தேடிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு மறுபடியும் அதே தான் தோணுது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சரி இந்த அக்கா கறி எடுத்திருப்பாள், அவளாவது எங்கன்னு போய் பார்க்கலாம். அவளையும் காணோம். நைட்டு, ஆமாம் நைட் நம்ம கூட தான் தூங்குவோம், இன்றைக்கே நைட் தூங்கவே இல்லை. நான் எந்திரிக்கப்போ நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போ கண்டிப்பாக இது நம்ம வீடு தானான்ட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணுறேன்ட்டு வீடு ஃபுல்லாக போய் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்கள் வீடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் வீடு தான். ஆனால் ஏன் என் வீடு தான், என் வீட்டு ஆளுங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க அங்கே இங்கே தேடிட்டு. கீழே மேலே எல்லா பக்கம் தேடிட்டீங்க, எங்கேயுமே யாருமே இல்லை. ஸோ ஃபைனலாக டெரஸில் போய் பார்க்கலாம். இந்த மொட்டை மாடியில் தான் இதுங்கெல்லாம் இருந்திருக்கும். ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது பிளான் பண்ணா மொட்டை மாடிக்கு தானே போவாங்க. நான் முதல்ல அதை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக மறுபடியும் மேலே ஏறி போயிட்டு இருக்கீங்க. ஸோ மெத்தைக்கு போயிட்டு பார்க்குறீங்க, அதாவது மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறீங்க. அங்கே தான் எல்லாரும் இருக்கிறாங்க. நினச்சேன் இங்கே தான் இருப்பீங்கன்னு. என்ன இது வீடாது, நான் கூட யாரும் என்ன கடத்திட்டு போயிடாங்கன்னு நினச்சி தெரியுமா, என்னை போய் கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறாங்களோன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், உனக்கு இது வேறு ஆசையா, உன் வயசுக்கு அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் வேறு ஆசையா அப்படின்னு உங்கள் மம்மி வந்து கேட்குறாங்க. ஏன் ஆசை இருந்தால் என்னவா, எனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் டேடி வந்துட்டு உன் வாயெல்லாம் வந்துட்டு குறையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாடி நான் என்ன தப்பா பேசிட்டேன், இதா இந்த இருக்கிறாளே இந்த தடிமாடுக்கு மேலே கல்யாணம் பண்ணி அனுப்புங்க, நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், என்னால் இங்கே இருக்கவே முடியல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பச்சையா வந்துட்டு அப்படி சொல்லிடுங்க, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க பிள்ளையாடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் அக்கா 2 பேருக்கு டிட்டோ வந்துட்டு ஒரே கேரக்டர், ஒரே மாதிரி துருன்னு இருப்பீங்க, சமவாள் அதே மாதிரி தான் இருப்பீங்க. பட் இன்னைக்கு உங்கள் அக்கா வந்துட்டு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. அடியே உனக்கு என்னடியாச்சு, ஏன் இப்படி முடிஞ்சு தங்க வச்சுருக்கிற அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குறீங்க. உங்கள் அக்கா எதுவுமே பேச கிடையாது. அப்படியே உங்கள் மம்மி பார்க்குறீங்க. என்ன எங்கள் அக்கா திட்டினி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு அம்மானு ஒரு மரியாதை இருக்கா என்ன, ஏ வா போன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், அச்சோ என் செல்லத்தில் எப்படி வேணா பேச, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் முதல்ல, அப்புறம் தான் நீ எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்சுட்டீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஆமாம் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா திட்டோம் அப்படின்னா உடனே ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் டேடி வந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட வந்துட்டு இங்கே பாருமா சாரா, நான் வந்துட்டு நல்லது தானே பண்ணுவேன், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, உங்கள் அக்காவையும் பார்க்குறீங்க, உங்கள் டேடி போகிறதையும் பார்க்குறீங்க. என்னடா இது ஒரே லூசு குடும்பமாக இருக்குது. நைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, காலைல இருந்துச்சு வந்து பார்த்தா ஒரே பூந்தோட்டமாக இருக்குது. இங்கே மேலே வந்து பார்த்தா ஏதோ நல்லது நடக்குது புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. என்னடா நடக்குது இந்த குடும்பத்தில், இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடியே அக்கா என்னடி ஆச்சு, நீயே முதல்ல இப்படி முடிஞ்சு விட்ருன்னு வச்சுட்டு இருக்க, நல்லா தானே இருப்ப. ஆமாம் நைட் நீ எங்கே என் கூட தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு விடுவாயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே உங்களோட பேர் வந்துட்டு வயன் வச்சுக்கோங்க இல்லையா, விடுவாயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அடியே என்ன நீ இந்த மேலே சொல்ல மாட்டியே, முதல்ல எனக்கு சொல்லு எதுக்கு இந்த பூத்தோரணம் எல்லாம், உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா, ஆனால் என்கிட்ட சொல்லாமையா கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்க. ஸோ உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் எதுவும் ஜோக் பண்ண மாட்டேன், நீ என்னாச்சு ஏன் சேடாக இருக்க, அப்பா என்ன சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் முதல்ல இந்த வீடையே இந்த அளவுக்கு கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பூவாக இருக்குது, எனக்கு ஒவ்வொரு பூ ஸ்மெல்ல பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே தொங்க விட்டாங்க, அப்படியே மல்லிப்பூ அந்த மாதிரி தொங்க விட்டு நல்லா இருந்திருக்கும்ல, இது என்ன ஒவ்வொரு பூல ஸ்மெல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதில் பாதி வந்துட்டு பிளாஸ்டிக் பொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிளாஸ்டிக்கா, ஐயையோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அக்கா வந்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் மொட்டை மாடியிலே ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. நீங்களும் அப்படி போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க, அவங்க லைட்டாக அலற மாதிரி இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஓடி வந்துட்டு
பின்னாடி நின்று ஹக் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு அழுகுற, முதல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் வயன் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி ஓகே நீ தனியாகவே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. நான் மார்னிங் அப்போ தான் எழுந்திருப்பீங்க. ஸோ போயிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட போகணும்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போது உங்கள் அக்கா வரவே இல்லை. நீங்கள் மம்மி கிட்ட கேட்குறீங்க, ஏன் மம்மி முதல்ல இதெல்லாம் எதுக்கு, எதுக்கு அவள் வந்துட்டு மூச்சு தங்க வச்சுட்டு இருக்கிறா, அப்பா என்ன அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு, என்ன என்ன நடக்குதுங்க எனக்கு தெரியாம, நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்ல, நானும் இந்த ஃபேமிலி தானே, சொல்லுங்க எனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு முதல்ல சாப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்களும் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ வசதியாக சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சீக்கிரம் சாப்பிட்டா நீ சீக்கிரமாக சொல்லி தொலைவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விக்கிக்கு இது செத்துறாது அப்படிங்கிறாங்க. சாக மாட்டேன், நான் சாப்பிட வேண்டிய ஐட்டம் நிறையா இருக்குது, எல்லா உலகத்துக்கு போயிட்டு எல்லா சாப்பாடு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் தீனி பண்டாரம் உன்னை கட்டிட்டு என் வாழ போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது, என்ன நம்ம வீட்டில் அக்கா கல்யாணம் பண்ண போறீங்களா, இல்லை உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் ஏதாவது பண்ண போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 60ஆம் கல்யாணம் எங்களுக்கெல்லாம் பண்ணலடி அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எதுக்கு இந்த பூ பிளாஸ்டிக் பூவெல்லாம் கலந்து கலந்து கட்டிக்கிறீங்க, எது ஒரிஜினல் எது பிளாஸ்டிக்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அது வந்துட்டு சாப்பிட்டு முடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அதாவது நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு நீ சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது மம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தலையில அடிச்சா போட்டேன் இருக்கா, இப்போ உனக்கு இந்த வயசுலேயே கல்யாணம் வேறு வேணுமா, உனக்கு பெரிய ஒருத்தி இருக்கா தெரியுதுல்ல, அவசரப்படாத அப்படிங்கிறாங்க. தெரியுது ஆனால் எங்கிட்ட என்ன சீக்கிரட்டாக வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரி ஓகே நான் சீக்கிரம் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போயிட்டு நிறைய சாப்பாடு போட்டுக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பாடெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறது இந்நேரத்தில் நீங்கள் சாப்பிட முடிக்க மாட்டீங்கிறது அவங்களுக்கே புரியும். ஏன்னா வந்துட்டு அரை மணி நேரம் சாப்பிடுவீங்க, நிறைய போட்டு நல்லா சாப்பிடுவீங்க. அதே டைம் நல்லா ஓடி விளையாடிட்டு இருப்பீங்களா. ஸோ அதனால வந்துட்டு ஸ்லிம்மாக தான் இருப்பீங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி டைப் உங்களோடது. ஒரு வழியாக எல்லா சாப்பாடையும் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்னும் இன்னைக்கு நிறைய ஐட்டம்லாம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றத்தையும் காணோம், வெறும் ரசம் சாப்பாடு, ஏதோ ஒரு காய் மட்டும் வச்சுருக்காங்க, சாம்பார் கூட இல்லை, சே இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே வந்துட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சேன். அம்மாடி இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, காலையில் சாப்பிட்லன்னா அவ்வளோதான் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் காலையில் மோஸ்ட்லி டிஃபன் சாப்பிடுவாங்க, மட்டும் தனியாக சாப்பாடே தான் வேணும், எனக்கு சோறு தான் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அதனால உங்களுக்கு மட்டும் தனியாக சமைச்சு வச்சுருவாங்க, சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு வச்சுருவாங்க. மீல் மதியம் சாப்பிட்றது உங்களுக்கு காலையிலே வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேடுறீங்க மறுபடியும் உங்கள் மம்மியை. ஆமாம் இது எங்கே போச்சு, திரும்ப காணாமல் போயிடுது, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இங்கே வேறு அங்கேயும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டுனா கூட தெரியாது, குட்டி சத்தம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு உங்கள் மம்மி தான் தேடிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட மம்மி கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க, அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரியெல்லாம் நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கிறது, வாடி பொடின்னு கூப்பிட்டுக்கிறது உங்களுக்கு வந்துட்டு காமனாக இருக்கும். ஸோ அவங்கள தேடிட்டு அடியே குட்டி சாத்தா எங்கடி இருக்க அப்படின்ட்டு போறீங்க. ஸோ உங்கள் மம்மி பின்னாடி இருந்துட்டு அடியே இங்கே இருக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இங்கே இருக்கியா, நல்ல வேலை சொன்னேன், இல்லைன்னா மறுபடியும் நான் மொட்டை மாடிக்கு ஏறி இறங்கியிருக்கணும் தெரியுமா, என் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. என்னம்மா நடக்குதுங்க, எதுக்கு இந்த பூ, எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, ஆமாம் அக்கா ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு அதுவா, அது ஒன்றும் இல்லை வயன், அக்காவுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும், சூப்பர்மா சூப்பர் அப்படியே எனக்கு பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எனக்கு வருத்தம், அடி நான் எப்படா உன்னை விட்டு போவேன்னு இருக்கேன், டெய்லி நீ என்ன டார்ச்சர் பண்ற மம்மி அப்படின்னு சொல்றீங்க. உனக்கு இப்பெல்லாம் தெரியாது வயன், ஆனா நான் வந்துட்டு மிஸ் பண்ணுவேன் உனக்கும் இது மாதிரி கல்யாணம் போட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐய அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் எங்கேயும் போக மாட்டேன், அவளை தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நான் உன் கூடயே தான் இருக்கேன் மம்மி, வேணா நீ வீட்டோட மாப்பிள்ளை எனக்காக பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படியெல்லாம் எவனும் வரமாட்டான், முதல்ல நீ உன் வேலை இருமா பாரு, போயிட்டு அவளை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஏன் இன்னைக்கே ரெடி பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லவும், பொண்ணு பார்க்க வராங்களா, எப்பப்போ இதெல்லாம் முடிவு பண்ணீங்க, எனக்கு தெரியல இருக்கு, ஏதோ பெரிய பெரிய குண்டா தூக்கி தலையில போட்டுங்க, இது அக்காவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி எனக்கு வந்துட்டு இப்போ தான் நாங்களும் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அடிப்பாவி மம்மி நீ இதெல்லாம் தப்புமா, முன்னாடியே அவகிட்ட கேட்டிருக்கணும்ல, அவள் பாரு மூஞ்சி தொங்க வச்சுட்டு இருந்தா, அழுதா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு சடனாக சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில போல வயன், அதனால தான். பட் நல்ல இடம், ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் போகணுமா, அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரின் போகணுமா, எந்த ஃபாரின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லடி ஃபாரின் கிடையாது, கொஞ்சம் தூரம் ஊர் அப்படிங்கிற மாதிரி வளர்றாங்க. முதல்ல நீ தெளிவாரு, என்ன வளர்ற, என்ன வேணும், நீ கரெக்டாக பேசு, நாம வந்துட்டு இங்கே கொரியாவில் இருக்கோம், ஓகே, நீ ஏதோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி பூ தோரணம் அது இது கட்டி வச்சிருக்க, சரி ஓகே உனக்கு பிடிச்சது கட்டி பரவாயில்ல விடு, ஆனால் ஃபாரின் அனுப்ப அப்படிங்கிறது என்ன ஃபாரின், என்ன மாப்பிள்ளை, எந்த ஊர், கொரியா தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக வெளியூர், அவருக்கு வந்துட்டு வேலை இருக்கும், சில டைம் ஃபாரின்லாம் போயிட்டு வருவார், அது ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ பண்ற மம்மி, எனக்கு ஒரே எப்படி சொல்றது, நீ ஒரே மிஸ்டீரியஸா இருக்க மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. மிஸ்டீரியஸ் நாலடி உன் அக்காதான் அப்படிங்கிறாங்க. ஏன் ஏன் என் அக்காவுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. தெரியலடி ஓயன், நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணல, உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னதுலேருந்து அவள் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருக்கா, வேண்டாம் அப்படின்னு சொல்றா, என்னை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா, இது ஏதோ கேட்குறாடி, நான் வந்துட்டு
உன்ன மாதிரியே நினச்சிட்டேன். நீ வந்துட்டு எப்போ எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ நீ அவ்வளோ ஒரே மாதிரி தானே. நான் அதனால தான் சரி ஓகே சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சி சொன்னேன்டி. ஆனால் அவள் ஷாக் ஆகுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு நான் வந்துட்டு மோஸ்ட்லி எதாக இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் அப்படியே வாழ்க்கை போகிற போக்கில் போயிடுவேன் மம்மி. ஆனால் அவள் அப்படி கிடையாது. ஒரு சில விஷயம் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயம் அவளுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. நீ முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க. உங்கள் மம்மி அப்படியே பேன் பார்க்குறாங்க. என்ன எதுக்கு வாய் தந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க மம்மி அப்படின்ட்டு வாய் க்ளோஸ் பண்ணுறீங்க. இல்லை இந்த குட்டி சாத்தா எப்படி இந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ பாரு குட்டி பார்க்கறதுக்கு தான் நான் குட்டி சாத்தா. ஆனால் மற்றபடி நான் ஒரு ஜீனியஸ் தெரியுமா. நீ புண்ணியம் பண்ணிக்கணும் என்னை பெக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் ஹோயின் கண்டிப்பா என்ன பாவம் பண்ணணும். நீ வந்துட்டு எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க அப்படின்னு அடி புண்ணியத்துக்கு பாவத்துக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. மாற்றி பேசிட்டு போகிற மம்மி அப்படிங்கிறீங்க. போடி போடி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒரு வால் கேரக்டரா. ஸோ உங்களால் வந்துட்டு அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருக்க முடியல. திரும்ப திரும்ப உங்கள் மம்மிக்கு பின்னாடியே போகிறீங்க. ஸோ என்னடி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மம்மி கல்யாணம்னு சொன்னீங்களா அக்காவுக்கு. அந்த பையனுக்கு ஏதாவது தம்பி இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னு உங்கள் மம்மி கேட்குறாங்க. இல்லை அப்படி நான் அதான் நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் எடுத்து இருப்பேன் கொன்னே போடுவேன். மரியாதை இரு. நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பையன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எனக்கு பார்த்து பண்ணி வைக்க மாட்டேன். நான் அப்படியே 60 வயசுல கிளவி ஆயிடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. நீ என்ன பிள்ளையதானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் டேடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஆனாலும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்கள் டேடிக்கிட்ட நல்லா தான் பேசுவீங்க. ஒரு சில டைம் கோவச்சுக்கிட்டாரு அதாவது கோவப்பட்டாருன்னா மட்டும்தான் பயந்துப்பீங்க. மற்றபடி ரொம்ப நல்லா பேசுவீங்க. போயிட்டு உங்கள் டேடிக்கிட்ட அப்பப்போ வா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணுறீங்க, அதுவும் எங்ககிட்ட இன்ஃபார்மே பண்ணல, நான் ஒருத்தங்க இருக்கல சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் டேடி இங்கே பாரு உனக்கா கல்யாணம் பண்ணுறேன், அவளுக்கு தானே பண்ணுறேன், அவளுக்கு சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கும் நீங்கள் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இங்கே பாருவேன் அவங்க சடனாக நேற்று தான் இந்த மாதிரி கால் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்மே பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி சும்மா பார்த்து வச்சுருந்தோம், பார்க்கலாமா வேணாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால சரி ஓகே பார்க்கவும் நல்ல இடமா இருக்குது, நல்லா விசாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இத்தனை சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த கேப்பில் பண்ணீங்க, நான் எந்நேரம் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்நேரம் என் கூட இருக்கிறியா, எந்நேரம் நீ அந்த குட்டி பசங்க கூட விளையாடி தானே இருக்கிற பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பெத்த பிள்ளை டீ போட்டு கூப்பிடாதப்பா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவும், அச்சோ சாமி கடவுளை முதல்ல இங்கே போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் போயிட்டு பேசினாலே அவங்களுக்கு வந்துட்டு இரிட்டேட் ஆகுது. அவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களுக்கு டைமே இல்லை. ஐயோ சாமி முதல்ல போய் தொலை அப்படிங்கிறாங்க. தலையிறேன் அப்படின்ட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டை உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி பண்ணுறாங்க. என் அக்காவுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க அக்கானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் அக்காக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. சின்ன வயசுலேருந்து பிட்டெல்லாம் அதாவது பிட்டை காட்டுவீங்க, எழுதி கொடுத்து வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிட்டெல்லாம் அடிக்க சொல்லி கொடுத்து நிறையா ஸ்கூல் எக்ஸாம்லாம் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டா. ஸோ இதெல்லாமே பண்ணி நீங்கள் மாட்டிப்பீங்க, உங்கள் அக்கா மாட்டி விட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்கும். என் அக்காவுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. நான் தான் உனக்கு அம்மா மாதிரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்கீங்க உங்களோட ரூமுக்கு அக்கா பார்க்கலான்னு. ஒரு பெரிய லாங் கவுன் மாதிரி போட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஃபெஸ்டிவல் போல் அப்படின்ட்டு குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அதாவது ஸ்டெப்பில் ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி அடியே எங்கடி போயிட்டு இருக்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என் அக்காவுக்கு நான் தான் அம்மா. போயிட்டு நான் அவளுக்கு கல்யாணம் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு அவன் மனசில் இருக்கிறது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரண்டி அப்படின்ட்டு போகிறீங்க. ஐயோ சாமி இவ சரியான வாய்டா அப்படின்ட்டு போய் தொலை அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ நீங்களும் அப்படி ஃபஸ்ட்டாக போகிறீங்க. போயிட்டு உங்களோட ரூமில் பார்க்குறீங்க. ஆனால் இன்னுமே அங்கே வந்துட்டு உங்களோட அக்கா இல்லை. இந்த சாரா பிள்ளை எங்கெல்லாம் போனால் இவங்க தேடுறதே எனக்கு வேலையாக போச்சு டெய்லியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு ஒரு வேளை இன்னும் மொட்டை மாடியிலே நிற்கிறாளோ, ஐயோ வெயில் அடிக்குதே கருத்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே மொட்டை வெயில் அந்த மொட்டை மாடியில் அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க அப்படி நின்றுட்டே இருக்கிறத பார்த்துட்டு. ஏய் என்னாச்சு, ஏன் இன்னும் இந்த வெயில் அப்படி நின்றுருக்க, சன் பாத் எடுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்காதக்கா, சரி ஓகே முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, உன்கிட்ட சடனாக கல்யாணம்னு சொல்லிட்டாங்களே அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, இல்லை உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறது விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. அவங்க எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க. சாரா சொல்லுடி உங்கள்கிட்ட தானே கேட்டிருக்கேன். பாரு நான் தான் உனக்கு அம்மா ஓகேவா. அந்த அம்மா அப்பா லூஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே ஓகேவா. முதல்ல என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உனக்கு இப்போ வரப்போகிற பையனை பற்றி எதுவும் தெரியாதனால பயமாக இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவோம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது எப்படி இருக்குது சொல்லி தொலைடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் அப்படியே கண்ணையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. சாரா எவ்வளோ நேரம் இப்படியே கண்ணையை பார்த்துட்டுப்பேன், நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பாரு, எவ்வளோ நேரம் நான் கணிச்சுட்டா முன்னே பார்த்துட்டு இருக்குது, வாய் திறந்து சொல்லு, நான் வாயவே பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுவாளான்னுப்பா சொல்லுடி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு இது சொல்ல வர, ஆனால் அதுக்குள்ளே உங்கள் டேடி வந்துடுறாரு. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்க, ஆல்ரெடி மணி 2 ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் இந்த வெயிலில் நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் போகிறவங்க டேடிக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை
நீங்கள் கல்யாணம் எப்போன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அதுவா அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மாதம் இருக்கா? ஐயய்ய, அதெல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, சடனாக அதாவது இந்த முடிவே பார்த்தீங்களா, காலையில் எழுந்துச்சி வரும்போது சடனாக நீங்கள் கல்யாணம்னு சொன்னீங்க. அதே இன்னைக்கு நைட்டே கல்யாணம் இல்லை நாளைக்கு கல்யாணம்னா ஒரு மாதிரி த்ரில்லாக இருந்திருக்கும்ல. யாரும் என்னன்னு தெரியாது, சடனாக நீங்கள் கல்யாணம்னு சொன்னேன். ஆனால் அங்கே பாருங்க 1 மாதம். ஐயய்ய, ரொம்ப போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டேடி வந்துட்டு சித்து இதுக்கிட்டலாம் பேசின பாரு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. நீங்களும் வந்துட்டு என்னடா அது யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள் அக்காவை திரும்பி பார்க்குறீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. என்ன பெருமூச்சு விடுற அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, எங்கே உடனே இருக்குது கல்யாணத்தை வச்சுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அச்சச்சோ உனக்கு இதுதான் பயமா? நான் கூட என்னவோ ஏதோ நினச்சிட்டேன்டி. பரவாயில்ல சாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு 1 மந்த் டைமுக்கு நீ நல்லா பேசு, ஓகேவா? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கீழே போகலான்னு வரும்போது ஆல்ரெடி நீங்கள் மறுபடியும் ஒரு 1 hour நான் பேசியிருப்பீங்க. திரும்ப உங்கள் மம்மி மேலே வராங்க. அடைச்சி என்ன ஆள் மாற்றி ஆள் புருஷன் பண்ணாட்டி வந்துட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் எங்களை நிம்மதியாக விட மாட்டீங்களா? இப்போ என்ன நாங்கள் கீழே போய் ரெடி ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை, ரெடியெல்லாம் ஆக வேணாம், அவங்க நாளைக்கு மார்னிங் வராங்களா, இன்னைக்கு வந்துட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா? இந்த ஊருன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த ஊர் தான், அவங்க வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, ஸோ அதான் ஃப்ளைட்டில் வருவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ரிச் இல்லையா, லாஸ்ட் டைமில் வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அந்த பையனுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் எல்லோரும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ நாளைக்கு மார்னிங் தான் வராங்களா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ 2 பேர் ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு? அதான் நாளைக்கு வரேன்ட்டாங்களா, 1 மந்த் இல்லை, நீ வந்துட்டு நார்மலாக இருடி, எனக்கு ஒன்று இப்படி பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்துட்டு ரொம்பவே பயப்படுறா. ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பதவே இருக்கு. என்னதான் அவளுக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவள் வாய் திறந்து சொல்லவும் மாட்டேங்கிறா. ஒரு 7 o'clockலாம் நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே 2 பேர் போயிட்டீங்க. போயிட்டு அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துட்டு சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா மட்டும் ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா, வெளியே வரவே காணோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அக்காக்கா என்னாச்சுக்கா, வெளியே வாடி வெளியே வாடி, எனக்கு பயமாக இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எதோ தோணுது. அடியே அக்கா உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா வேணாக்கா, பண்ண வேணாம், நீ வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உள்ள வந்துட்டு அலறு சத்தம் கேட்குது. அக்கா நீ அலறதானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டோர் போயிட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோர் லாக் பண்ணிட்டாக்கா, நான் கதவை சாத்திட்டு 2 நிமிஷம் வெளில வா, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்கள் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசவும் அவளும் வெளில வரா. வந்துட்டு ஏன் வாயின் அப்படின்னு கேட்கவும், ஃபுல்லாக ரொம்ப அதாவது 1 hour அழுதுருக்கா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு. நீ பாரு உனக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், உன்ட்ட காலையிலே சொன்னேன்ல, நீ லேட் பண்ணிகிட்டே இருக்காது, எதாக இருந்தாலும் சொல்லி தொலை, எதாக இருந்தாலும் அப்போ தானே ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அவள் இந்த மாதிரி பண்ணிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறது. நீங்கள் வந்துட்டு சொல்லி தொலை ப்ளீஸ், எதாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்துட்டு உனக்கு என்னனாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்காக நான் பிட் அடிச்சேங்கிற பேரே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் சொல்லி சொல்லி காட்டுவீங்க, உனக்காக நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு. அது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லி காட்டியிருப்பீங்களா. அப்படி பார்க்குறாங்க. இல்லை ஒயின் அது வந்து அப்படின்னு சொல்லவும், ஏய் சொல்லுடி, அது வந்து இது வந்து நிற்காது, எனக்கு பொறுமை இல்லை, டைமும் இல்லை, காலையிலலாம் வந்துருவாங்க, சீக்கிரமாக சொல்லு என்னன்னாலும் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உடனே சாரா பயங்கரமாக வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீ என்னக்கா இப்படி அழற, என்னக்காச்சு என்னக்காச்சு உனக்கு கேட்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே எதுவுமே புரிய மாட்டேங்குது அவள் ஏன் அப்படி பண்ணுறாங்கிறது. அப்படியே வந்துட்டு அவளை ஷோல்டர் பிடிச்சி நிற்க வச்சு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்க மாதிரி பார்க்க வச்சு, என்னன்னாலும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் எப்பவுமே சாராவுக்கு ஒரு ஹோப் எல்லாமே. அவங்க மம்மி டேடி வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் அவளுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவள் அக்காவுக்கு பதிலாக நீங்கள் அக்கா மாதிரி தான் நடந்துப்பீங்க சாரா கிட்ட மட்டும். அந்த அளவுக்கு பேம்பர் பண்ணி பார்த்துப்பீங்க, எல்லா இடத்துலையுமே பண்ணி பார்த்துப்பீங்க சாராவை. அதே மாதிரி தான் சாரா வந்துட்டு ரொம்பவே சுட்டித்தனமாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பயப்படுற கேரக்டர், ரொம்பவே ஒரு மாதிரி சென்சிட்டிவான பொண்ணு, எதுவுமே வந்துட்டு டக்குன்னு சொல்ல மாட்டா. அதனால் கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக கேட்குறீங்க. சாரா வந்துட்டு வயன் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறடி அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு எப்படி தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, ஏன்னா எப்போ உங்கள் கூட தானே இருப்பா, இது எதுக்கு எப்போ டீ பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏ வயன் விளையாடாத, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நானும் சீரியஸாக தான் கேட்குறேன், எப்பவும் என் கூட தானே இருப்பேன், எந்த கேப்பில் நீ லவ் பண்ண, யார் அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா சாரா யார்ட்டையும் பேசவே மாட்டா, அந்த அளவுக்கு யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டா. என்னதான் வாழ்த்தனமாக இருந்தாலும் அது வீட்டில் மட்டும்தான், வெளியே வந்துட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டா, ரொம்பவே சைலண்டாக இருப்பா. இப்படிடா இவ்வளோ பண்ணாலா, நம்பவே முடியலையே. சாரா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. அப்படியே பெட்டெல்லாம் உருண்டுருக்கீங்க. ஐயோ என் அக்காவா அது, நிஜமா லவ் பண்ணாலா, கடவுளே என்னால் நம்பவே முடியலையே, சரி ஓகே அப்படின்ட்டு எந்திரிச்சு வரீங்க. ஸோ அப்படி நீங்கள் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே சாரா சொல்லு, எத்தனை நாளாக லவ் பண்ணுற, எத்தனை நாளாக உனக்கு அந்த பையனை தெரியும், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அவ்வளோ தான், எதே ஸ்கூல் படிக்கிறப்பா, ஐயோ இன்னொரு 10 நிமிஷம் கொடுறீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி தலையில் கை வச்சு உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களால் நம்பவே முடியல, ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தா இத்தனை நாளாக நீ என்கிட்ட மறைச்சி அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவள் வந்து தித்துன்னு முழிக்கிறா.
பா இப்படி முழிக்காத சாரா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? அடிப்பாவி என்கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், என்னை பார்த்தா என்ன பேய் பேசஸ் மாதிரி இருக்குதா? நான் உனக்கு தின்றுவேனா? என் கூட தான் இருக்கிறேன், என்கிட்ட சொல்லதுக்கு என்னடி உனக்கு அப்படின்னு கத்துறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை உங்ககிட்ட சொல்லலை, இத்தனை வருஷமா நீங்கள் வந்துட்டு முட்டாள் மாதிரி இருந்திருக்கீங்க, அதுதான். அதனால உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. சாரா நீ பண்ணது தப்பு தான், நீ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காளடி, ஏன்டி இப்படி பண்ண ஏன்டி இப்படி பண்ணேன்ட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் வளர ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஐயோ அழுது தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு சாராக்கிட்டே வரீங்க. சரி ஓகே, உன்னோட கிளாஸ்ல யாராவது லவ் பண்ணியா என்ன? சரி சொல்லு, யாருன்னு, பேர் என்ன, எந்த பையன்? உன் கிளாஸ்ல எல்லாருமே எனக்கு தெரியுமே, ஆனால் யாரையும் எனக்கு, எல்லாரும் உங்ககிட்ட பேசுகிறப்போ யாருமே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது இல்லையே. சாரா சொல்லு சாரா சீக்கிரமா, நான் வந்துட்டு ஏதாவது பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவ வந்துட்டு பார்க்குற, நைட்டு மட்டுமா என்னடி பேசுகிற அப்படின்னு. ஆமாம் சீக்கிரமா சொல்லு அதான். ஸோ அவள் வந்துட்டு அது வந்துட்டு என் கிளாஸ் இல்லை அப்படிங்கிறா. உன் கிளாஸ் இல்லையா, பக்கத்து கிளாஸா, சீக்கிரமா சொல்லி யார் 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 அப்படின்னு கேட்டுக்கவும் அவள் வந்துட்டு இல்லை நான் ஒன்று சொல்லுவான், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தப்பாக நினச்சிக்க கூடாதா, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அது வந்துட்டு உன்னோட கிளாஸ் அடி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. எது என் கிளாஸ், அவனோட சின்ன பொண்ணடி, என் கிளாஸ் பசங்களை எப்படி நீ லவ் பண்ணுவ? ஐயோ கடவுளே என்னடி பேசிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு இல்லை வயன், அது வந்துட்டு உன் கிளாஸ் பையன்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை யாராவது ஃபெயில் ஆயிருப்பாங்களோ, உன் வயசு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தனுக்கும் உன்னோட வயசு இல்லடி, எல்லாரும் என்னோட என்னோட ஏஜ் குரூப் தானே அந்த அந்த கிளாஸ் ஃபுல்லாக அப்படின்னு நீங்கள் அப்படியே பழசெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க. எவனாவது இருக்கானா எவனாவது இருக்கானான்னு. உங்களுக்கு சந்தேகப்படும்படி யாருமே இல்லை. சாரா அவ்வளோதான், என்னோட பொறுமையோட லெவல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு தலையில் நெஞ்சில் ஃபுல்லாக இடி விழுந்துருச்சு, இதுக்கு மேலே விழுறதுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் மறுபடியும் ஷாக் ஆக மாட்டேன். சொல்லு யார் அது அப்படின்னு கேட்குறீங்க. அவன் வந்துட்டு வயன் உன்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறா. உங்களுக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. ஐயோ மறுபடியும் முதல்லேருந்து இடி விழுதே அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டா? ஐயோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, யாரடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், க்ளோஸ் ஃப்ரெண்டா, அது அந்த ஜேகே நாய் தான், அவனை விடு. ஏய் இரு, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டீங்க. ஸோ சாரா வந்துட்டு ம் ஆமாம் வயன் அப்படிங்கிறா. எது அந்த ஜேகேவா? ஏய் என்னடி பேசிட்டு இருக்கிற, அக்கா அக்கா நீ நிஜமா தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு நான் தான் தப்பாக எடுத்துக்காதன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும், ஏய் அவன் சின்ன பையன் என்னடி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறீங்க. சாரா நானும் வேணாம் வேணாம் தான் சொன்னேன் சாரா, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்கு அவ்வளோதான். அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ, நிஜமாக தான் சொல்கிறியா இல்லை என்ன ப்ராங்க் பண்ணுறியா, கேமரா எங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை வை நான் சீரியஸாக அதான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஜெக்கேவை தான் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களால் நம்பவே முடியல. ஏக்கா என்னக்கா அப்படி பேசுகிற, அவனாக்கா, அக்கா அந்த நாய் என்னோட ஃப்ரெண்டுக்கா, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா, ஐயோ நேற்று கூட அவனை பார்த்து தானே வந்தேன், ஒரு வாரம் சொல்லலையே அப்படின்ட்டு அப்படி யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, எப்போ அவங்கக்கிட்ட பேசினாலுமே சாரா சாரா சாராண்டே தான் இருப்பான். அவனுக்கு அக்காடா மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் வந்துட்டு இங்கே பாரு, உன் அக்கா வந்துட்டு எனக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவான். அப்படியே யோசிக்கிறீங்க. லாஸ்ட்டாக நேற்று பேசிக்கிறப்ப கூட சாரா என்ன பண்ணுறா, சாப்பிட்றாளா ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உங்களுக்கு அது பழகிடுச்சுல 6 வருஷமா, அதனால அவள் என்ன பண்ணுறா, அவள் நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி அடிக்கடி மீட் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி ஜிக்கு வந்துட்டு மீட் பண்ண கூட வருவார். அப்போல்லாம் யோசிக்கிறீங்க, அவங்கள்ட்ட பாவீங்களா, இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன், ஏன்னா நான் தான் எப்போதாலும் அவனை வீட்டுக்கு கூட்டு வருவேனே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இது மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோதாண்டி, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், அவனோட சின்ன பையன்டி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு சின்ன பொண்ணாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு தப்பு பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்க அந்த மாதிரி. பட்டு சாராக்கு வந்து அது மாதிரி ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால உங்களுக்கு அதை நாசமாக போன ஜெக்கே நீ வந்து உருப்பிடி வேடா, ஏன் கரெக்ட் நல்லா இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இப்போ சாரா என்ன பண்ணுறான்னா, வயன் சத்தியமாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி, கண்டிப்பாக அவன் நான் இல்லாமல் இருக்க மாட்டான், என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது, அதே சமயம் வந்துட்டு என்னால் பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு கஷ்டப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ நீ என்னதாக்கா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நீ ஜெகே கிட்ட சொல்லிடுடி, ஏதாவது அவனை புரிய வச்சிரு, நான் வந்துட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பலானூறு அரை தான் சாராக்கு. வயன் எடி அடிச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸில் விளையாடலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சடனாக அக்கா விட்டு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் அப்படின்னா
ஜிகே வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு சாரா பற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் அது சாரா அப்படின்னு சொல்லாமல் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டு ஒவ்வொரு விஷயமுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அக்கா இது மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், பட் பேர் மட்டும் சொல்ல அப்படி எல்லாத்தையுமே வந்து ஜேகே ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு டேய் நிஜமே இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியாடா, நம்பவே முடியாடா, யார் அந்த பொண்ணோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு சாரா இந்த மாதிரி சொன்னது செமையாக கோவம் வந்துடுச்சு. ஏன்னா ஜேகே பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு கேர் பண்ணி பொண்ணு அப்படிங்கிறது. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஃப்ரெண்டுக்கு தான் உருப்படி ஆக மாட்டேங்கிற, பட் ஃபியூச்சர் ஒய்ஃப்காவது உருப்படி ஆனால் சரிடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால இப்போ சாரா வந்துட்டு வேறு பையனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அவளே ஒரு ஒரு அரை அரைஞ்சிட்டு முறைக்கிறீங்க. இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற சாரா, அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு மேலே வச்சிருந்தா அவன் இவ்வளோ விஷயமும் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. சாரா பார்க்குறா, இங்கே பாரு நீ அவன் ஒன்றுதான் லவ் பண்ணாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியாது, மற்றபடி உனக்காக என்னென்ன பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற நீங்கள் சொல்லிட்டு உடனே ஜேக்கு கால் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு ஹலோ சொல்லு லூசு அப்படிங்கிறாரு. லூசா, ஆமாடா நான் லூசு தான், வந்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும் ஆ எதுக்கு இன்னத்த கூப்பிடுற அப்படின்னு சொல்கிறாரு. மணி வந்துட்டு 9 மேலே ஆயிருக்கும். 9 o'clock மேலே ஆகுதுடி அப்படின்னு சொல்லவும் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் ஜிகேவும் வந்துட்டு அதுவா கொஞ்சம் பார்ட்டியில் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் பார்ட்டி உனக்கு ஒரு கேடாடா வாடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசுகிறாரு. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக கேட்குது. சரி ஓகே சொல்லுடி என்னடி அப்படின்னு நீ முதல்ல எங்கள் வீட்டுக்கு வா, அதுவும் மெயின் கேட் வழியாக வராத, பின்னாடி பைப் லைன் பிடிச்சி ஏறிப்பா அப்படின்னு சொல்லவும் என்ன திருட்டுத்தனமாக வர சொல்கிற அப்படின்னு சொல்லவும் மூடிட்டு வாடா அப்படிங்கிற. என்னடா மரியாதை குறையுது அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு அங்கேருந்து வராரு. 11 o'clock மேலே ஆயிடுது. ஏன் அப்படின்னா பார்ட்டிக்கு வந்து ரொம்ப தூரமாக போயிருப்பாரு. நீங்களும் வருவான்னு பார்த்துட்டே இருப்பீங்க. வரத்துக்கு லேட் ஆகுது. கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜேகே வெளியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ சொன்ன மாதிரியே அந்த பால்கனி வழியாக அந்த பைப் லைன்லாம் பிடிச்சி மேலே ஏறி உங்கள் ரூமுக்கு வராரு. ஸோ சாரா வந்துட்டு ஓன் அழுதுட்டு இருக்கா. ஜேகேக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் வாண்டா சொல்லியிருப்பீங்க. வந்து சாரா அழுகவும் ஓடி போயிட்டு சாரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேரிங்காக வந்துட்டு கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு அழுதுட்டு இருப்பா. ஸோ ஜேகே வந்துட்டு அவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுது ஓகே. ஜேகேவும் நல்லாவே தெரியும், அக்காவே நல்லா தெரியும், 2 பேரும் நல்ல பேர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. பட் இதுக்கு மேலே முடியாது, அது டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. விடிஞ்சா வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கையை கட்டி ஜேகேவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா வயனு, என்னடா பேசிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கும். இல்லை நான் என்ன எதுவுமே பேசலடி அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஜேகே, உனக்கு எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சாரா தான் சொல்ல வேணான்னு சொன்னாடி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சாராவை மறைக்கிறீங்க. அவள் வந்துட்டு இல்லை வயன் எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ கடவுளே இப்போ என்னாச்சு தெரியுமா, அதாவது நீங்கள் முதல்ல இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. ஃபேமிலி வீட்லேயே சொல்லியிருந்துருக்கலாம். அவங்க வந்துட்டு சண்டைலாம் போட மாட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிற ஆளே கிடையாது. அவங்க லவ் மேரேஜ் தான். ஆனால் நீங்கள் கடைசி டைமில் வரைக்கும் சொல்லாமல் இருந்தால் என்னடா இப்போவும் நான் கேட்ட கடைக்கு தான் அவள் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் ஜேகே வந்துட்டு இல்லை பையன் நான் சொல்லான்னு தான் இருந்தேன், ஆனால் இவ தான் கொஞ்ச நாள் போட்டுன்ட்டே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் சாராவே தான் மறைக்கிறீங்க. போயிட்டு இன்னொரு அடி பலாருன்னு உன்னால் என்ன எவ்வளோ தாண்டி மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவ்வளோ தாண்டி வேறு எதுவும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜேகேக்கு வந்து கோவம் வந்துச்சு. இப்போ எதுக்கு நீ அவளை அடிச்சுட்டே இருக்கிற சும்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நான் அக்காட்ட பேசியிருக்கேன், வாய் மூடுறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா பேசவும் ஜேகேவும் அமைதியாக நின்னுறாரு. இங்கே பாரு சரி ஓகே மற்ற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் பார்க்குறா, ஜேகேவும் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லவும் ஜேகே வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எதில் வந்தேன்னு கேட்குறீங்க. காரில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லுவோம். அவளுக்கு புரிஞ்சிச்சு ஓகே அப்படின்ட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. ஜேகே தான் முடிச்சுட்டு இருக்காரு. என்ன வயன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாரு அவளுக்கு எந்த கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும் என்ன வீட்டுக்கு தெரியாமல் இதெல்லாம் தப்பு, இல்லை தப்பு தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா, தயவு செஞ்சு எது கூட்டிட்டு போடா. கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு மேலே சொன்னா அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்துருவாங்கடா, 7 மணிங்கிறப்பல இங்கே இருப்பாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. முன்னே சொல்லியிருந்துருக்கணும், பட் இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவளை இங்கேருந்து கூட்டி போயிரு, முதல்ல எனக்கு என் அக்கா லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ உன்னோட ஃப்ரெண்ட் லைஃப் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால தாண்டா நான் இந்த அளவுக்கு முடிவே எடுத்தேன், உன்னோட மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் 2 பேர்த்தோட திங்ஸை, அதாவது உங்களோட திங்ஸ் கொஞ்சம் அக்காவுக்காக நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க, அதெல்லாமே எடுத்து ஒரு பேக்லாம் போட்டு லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு 2-3 ட்ராலி மாதிரி இருக்குது. ஸோ அத்தனையுமே பேக் பண்ணிட்டீங்க. ஓகே நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஓகே நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன்ட்டு ஒருத்தங்க கால் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு எடுக்கிறாரு. சீனியர் என்ன அப்படின்னு சொல்லவும் சொல்கிறா அப்படின்னு அங்கேருந்து வாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குது. சீனியர் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சீனியர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு ஜாப் வேணும் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன ஜாப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்லவும் நீ என்னோட ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறியா, உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ என்னோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு மேனேஜராக ஜாயின் பண்ணிக்கோ.
ஓகே உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லபடியாக வேலை பண்ணணும், மற்றபடி நாளைக்கு நான் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாளையிலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு ஒர்க் நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு மொத்த டீட்டெயிலும் சொல்லிவிட்டு ஜேகேக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் போதும், எத்தனை மணிக்கு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ ஜேகேவும் நடந்த எல்லாமே சொல்லிவிட்டு இந்த டைம்க்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஒயன், இப்போ எனக்கு ஒரு ஜாபும் இருக்குது, நான் நல்லா பார்த்துக்குவேன், நீ பயப்படாத, எப்பவுமே என் கூட காண்டாக்ட்லேயே இரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அக்கா வந்துட்டு அலறா. சாரா அழாத சாரா, நீ வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது சாரா அப்படின்னு சொல்கிறீங்க. சாரின்ட்டு இருக்கிறா. சரி பரவாயில்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. ஸோ மேலே உங்களோட ரூமு ஜேகே பைப் லைன் பிடிச்சி யாரெல்லாம் இறங்கலாம், பட் சாரா என்ன பண்ணுவா, அவள் பொத்துன்னு விழுந்துருவாள்ல. ஸோ மேலேருந்து அப்படி கீழே எட்டி பார்க்குறீங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எப்படி அதில் ஏறி வந்தேன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் நான் வந்துடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நிறைய டைம் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இது நிறைய டைமா, என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்கவும், இல்லை சாராவை பார்க்குறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அதான் கிடப்பியே அந்த மூலையில், டெய்லி கட்டில் படுத்திருந்தா கீழே தான் உருண்டு கிடப்பேன், நான் தான் தூக்கி போகிறப்போ கட்டில் மேலே தூக்கி படுக்க வச்சுட்டு போவேன் தெரியுமா, அந்த அளவுக்கு நான் பாசமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பாவீங்களா இது வேறையா, நாளைக்கு ஆனால் முடிச்சு பார்க்கப்ப கட்டில் இருப்பீங்க, ஒரு வேலை அது கனவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சாரா பார்க்க வரும்போது இது மாதிரி தான் கட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க, பொத்து உருண்டு விழுந்துருப்பீங்க. ஸோ அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஜேகே அப்படியே கீழே விழுந்தது பார்த்துட்டு பார்க்க முடியாதுல்ல, ஸோ ஃப்ரெண்ட் இல்லையா, ரொம்ப பாசம், உங்களை தூக்கி மறுபடியும் கட்டில் மேலே போறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடி ஆகும். ஸோ எல்லாமே சொல்கிறாரு. ஆனால் நிஜமாவே நான் லூசு தானே, இது கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே தலையார அப்படி தடையை கொடுத்துட்டு சரி கேட்டால் பத்திரமா பார்த்துக்கலாம், அவளுக்கு நான் வந்துட்டு அம்மா மாதிரி சரியா, அவளுக்கு ஏதாவதுனா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா பார்த்துக்கிறேன் நீ, தயவு செஞ்சு இப்போதைக்கு விடு, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு இதெல்லாம் ஆகவும் சாராக்கு போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. இங்கே பாரு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, பட் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாராவை மட்டும் வெளியே அந்த வாசல் வழியாக கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா மேலேருந்து ஏற முடியாதுல்ல, அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே ஜேகே கேள்விக்கு போடுறீங்க. ஜேகே அப்படியே பிடிச்சி காருக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. வெளியே வந்துட்டு இப்போதைக்கு எந்த சத்தமுமே இல்லை, ஏன்னா மணி 1 ஆயிருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் எல்லாம் கூட தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேலை யாருமே இது வரைக்கும் பண்ண கிடையாது. நாளைக்கு தான் எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா காலையில் ஏர்லி மார்னிங் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் இதெல்லாம் வெளில போய் பார்க்குறீங்க, யாராவது முடிச்சிருக்காங்களா என்னவான்னு. யாருமே எதுவும் முடிச்சிருக்கல. ஸோ என்ன பண்ணுறீங்க, இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சாரா அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. அப்படியே பம்பிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவள் பயந்துட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ எனக்கு பயமாக இருக்க வயன் அப்படின்னு சொல்லவும், பயப்படாத, யாருக்கும் சந்தேகம்லாம் வராது, அப்படியே யாராவது முடிச்சு கேட்டாலும் சும்மா வெளில போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ கேட்டும் அப்படியே திறந்துட்டீங்க, தட் மீன்ஸ் கதவை திறந்துட்டு அப்படியே அந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேவோட காரில் வந்துட்டு சாரா ஏறிக்கிட்டா. ஸோ அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. சாரா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ தெரியும் பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம். ஸோ 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கேயே ஆயிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் லேட் பண்ண விரும்பல, நீங்கள் இருந்து கிளம்பிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். வைனி சமாளிச்சுப்பியா, நீ என்னடி பொண்ணு, எல்லாருமே திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். இது ஓகே ஓகே முதல்ல ஒரு விஷயம், எனக்கு 2 பேரும் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கை நீட்டிட்டு. சத்தியம் என்ன அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு உன்னை நான் தான் இந்த மாதிரி அனுப்பி வச்சேன்னு செத்தாலே அடி சொல்லக்கூடாது சரியா, அவ்வளோதான் என் சோழி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சத்தியமாக சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ஒரு வேலை யாராவது கண்டுபிடிச்சி கேட்டாலும் நீயே தான் ஓடிட்டேன்னு சொல்லிடணும், என்னை மட்டும் கோர்த்துட்டேன்னு ஏன் அன்னைக்கே உனக்கு சங்கு தாண்டி அப்படின்னு மிரட்டி தான் அனுப்புறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சொல்ல மாட்டேன்டி ஆத்தா, நீ எனக்கு வந்துட்டு பண்ணதே பெரியன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரா வந்துட்டு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அனுப்பி வச்சுது. நீங்களும் அப்படியே அங்கே அப்படி மேலே போயிடுறீங்க. ஸோ உங்களை ரூமில் போயிட்டு எட்டி பார்க்குறீங்க, விண்டோ திறந்து கார் போயிட்டுருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாங்க. உடனே கால் பண்ணி நாசமாக பண்ணா என்னையெல்லாம் கொஞ்சம் பொறுப்பே இல்லைடா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் தோடா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, சீக்கிரம் முதல்ல இங்கேருந்து கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து அப்படியே போயிட்டு உங்களோட பெட்டில் படுத்துக்கிறீங்க. அப்போ தான் பெருமூச்சு விடுறீங்க. வா சாமி, கொஞ்ச நேரத்தில் என்ன வேலை பார்த்துட்டல அடிப்பாவி, நான் உனக்கு தங்கச்சி தான், ஆனால் அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன், கடைசியில் நம்ம அம்மா வேலை பார்க்க வச்சுட்டாலே பாவி துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவள் சொல்லாமே இருந்தது. ஜேகேவும் மறைச்சது உங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் அவன் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அந்த சாரா அப்படிங்கிறதுக்கு மாட்டார், பட் சாரா எதையுமே வாய் தந்துருக்க மாட்டா உங்களுக்கு. அதனால சாரா மேலே செம்ம கோவமாக இருக்குது. நாளுக்கு நாள் கோவம் அதிகமாகிட்டு தான் போகும் போலயே. ஐயோ அக்காவை நான் வந்துட்டு கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ தூங்கி இருக்கப்போ சட்டுன்னு வந்து உங்களுக்கு சடனாக இப்போ தான் ஞாபகம் வருது. ஐயோயோ காலையில் எல்லாரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, இங்கே இருந்தா காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டா என்ன சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையாகவே பயம் ஆரம்பிக்குது. ஏன்னா ஐயோயோ போச்சு என்ன ஆகுமோ தெரியலையே, நாளைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி மானம் போக போகுது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ விடிய உங்களுக்கு தூக்கமே இல்லை, ஒரு பேண்டுட்டே இருக்கீங்க. ஸோ விடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நீங்கள் எந்திரிச்சு அப்படியே முடிச்சுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கலை நீங்கள், இருந்தாலும் வந்துட்டு இன்னுமே பயந்துட்டு அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. போச்சு அவ்வளோதான், வயனே சொல்லி முடிச்சுட்டேன் அவ்வளோதான், முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதே தெரியல. உங்கள் மம்மி தான் வந்துட்டு கதவு தட்டியிருக்காங்க. வயன்
ஏய் சாரா எந்திரிங்க, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கதவை வந்துட்டு லைட்டாக திறந்து வெளில போயிடுறீங்க. ஸோ வெளில போயிட்டு உங்கள் மம்மி அந்த பக்கம் போயிருப்பாங்க சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்னடி ஏஞ்சிட்டியா, பரவாயில்லையே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்பா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு ஏன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ டேடி இந்த பக்கம், மம்மி இந்த பக்கம், ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன், பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவங்க பார்க்குறாங்க உங்களை வியடா. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா, கூப்பிட்டா நிற்க வச்சா பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே ஓடி வந்து கதவை சாத்திட்டு ஐயோ என்னடா இது ஏற்றமாக இருக்குது, இவ்வளோ பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஐயோ போச்சு போச்சு டைம் ஆகாக மாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியல, அப்படியே உள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் கை காலம் நடுங்கமாயிடுச்சு. ஒரு 1 hour கழிச்சு திரும்ப மம்மி வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ரெடி ஆகிட்டீங்களா, சீக்கிரமாக ரெடி பண்ணி கூட்டு வா அவளை அப்படின்னு சொல்லவும் வரேம்மா வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வரையா அவளை கூட்டு வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னுமே நீங்கள் ரெடி ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ போச்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்துட்டாங்க, கார்லாம் வெளியே நிற்கிது, நிறைய கார்லாம் நிற்கிது. ஐயோ இத்தனை பேத்து முன்னாடி அசிங்கப்பட போகிறோமா, அவ்வளோதான் இன்னையோட இந்த குடும்பத்தோட மானம் முழுசாக போச்சு, அவ்வளோதான்டா சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வைனே அக்கா ஓடி போயிட்டா, அவ்வளோதான் இனிமேல் உன்னையா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான், வாய்ப்பே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் எப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. பேசாமல் அவ்வளோ மாதிரி அதை லவ் பண்ணியிருந்தா கூட ஓடி இருந்துக்கலாம், அதுவும் இல்லையா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் மம்மி வந்து கலந்துட்டாங்க. அடியே என்ன மம்மி உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறீங்க. நான் அவளை கூப்பிட்டு போக வந்தேன், அவளை விடு அப்படின்னு சொல்லவும் விடுவா, அதை விட்டுட்டேனே ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரெடி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைம்மா நீ போ, நானே கூட்டிகிட்டு வரேன், அவங்க வந்துட்டாங்க அதனால கூப்பிட்டு வரணும் இப்போ அதானே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அதே தான் நானே கூப்பிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு போய் ரெடியாக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ செம ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து கீழே மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே தட் மீன்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு டீ காஃபியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஆனது ஆயிடுச்சு பார்த்துக்கலாம், ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொண்ணு மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆக ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்கா, என் அக்கா மாதிரி இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் ட்வின்ஸ் எல்லாம் கிடையாது, ஏமாத்தலாம் முடியாது. ஆனாலும் வந்துட்டு ஒரு வேளை அவங்க ஃபோட்டோ பார்த்துருப்பாங்களா, அவங்க சடனாக தானே முடிவு பண்ணாங்க, ஃபோட்டோ பார்த்துருந்தா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வயன், முதல்ல நீ ரெடியாகி கீழே போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு தன பல ஃபுல்லாக பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு அப்படி கீழே போகிறீங்க. உங்கள் மம்மி பார்த்துட்டு அச்சோ என் பொண்ணு அழகாக இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேடி உங்கள் மம்மி உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே வயன் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணுறாங்க. நீங்கள் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் வரதை பார்த்துட்டு அவங்க மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேர் ஷாக்காக பார்க்குறாங்க, இது பொண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்படின்னு கேட்கவும் அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்களே தான் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஃபோட்டோ பார்க்கல போலையே, பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமான மாதிரி மிஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு பொண்ணு என்னென்ன பண்ணுமோ இப்போ எல்லாத்துக்கும் பவ் பண்ணுவாங்களா, ஸோ அது மாதிரி பவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ பண்ணிட்டு இருக்கிறாய்வா அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை இந்த பிள்ளை வாழ்த்தனம் எந்த அளவுக்கு முத்தி போய் பண்ணிட்டு இருக்குதோ, ரொம்ப குறும் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தான் அவங்க மம்மி டேடி ஓடி மேலே போகிறாங்க. ஸோ மேலே போய் பார்க்குறாங்க, அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் காணாத மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எட்டு போயிட்டீங்கல்ல, சாரா எட்டு போயிட்டால. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு சாராவை காணோம், எல்லா பக்கம் அந்த மேலே ரூமெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது, அவங்களும் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படியே அமைதியாக கீழே வராங்க. ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சோர்ந்து போய் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நல்லாவே பேசிட்டு அதையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் நீங்கள் தான் பொண்ணுங்கிறத அவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே பையனுக்கு வந்துட்டு காஃபி கொடுன்னு சொல்கிறாங்க, நீங்களும் போயிட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஜிமின் தான் உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி சிடுன்னு மூஞ்சி வச்சுருக்காரு. என்னடா இது இப்படி மூஞ்சி வச்சுருக்கான், ஐயோயோ தெரியாதனமா இப்படி வந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஜிம்மியே குறுக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ அவர் நீங்கள் இந்த மாதிரி குறுக்குன்னு பார்க்கறத பார்த்துட்டு எப்படி பார்க்குறா அப்படின்னு தலை குனிஞ்சிருப்பாரு. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்து நீங்கள் இந்த பக்கம் வந்துடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லவும் ஏதோ என்கிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம்மா நீ தானே பொண்ணு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் நான் தான் பொண்ணு எங்கிட்ட தான் பேசணும், வாங்க ஜெமின் கூப்பிடுறீங்க. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி வியடாக பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுறது, நீங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு அவள் இல்லை, ஸோ அதனால இவ ஏதோ மேனேஜ் பண்ணுவா போல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகேன்ட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, அப்படியே முறைன்னு முறைச்சிட்டு இருக்காங்க. போச்சு இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு சமத்தியாக உண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அஜ்மின் வந்துட்டு மேலே கூப்பிட்டு போகிறீங்க பேசுறதுக்கு. பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது சும்மா பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு. சார் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லவும் சாரா என் பேர் ஜிமின் அப்படிங்கிறாரு. ஜிமின் ஏதாவது பேசுங்க, எது கூப்பிட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஓ ஏன் சார் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க.
இல்லை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நார்மலாக கேட்குறாரு. நார்மலாக தான் கேட்குறாரு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லவும், சாரு கிடையாது, நான் வந்துட்டு ஜிமின், ஓகேவா, நீ என்ன என்கிட்ட வேலையை செய்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லை லட்சுமி, ஓகே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, சரி ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போயிடுறாரு. என்ன இது இவ்வளோதானா, ஏடா இது ஒரு ரொமான்டிக் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை, ஐயோ என்ன இது, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் இந்த மாதிரி அலைன், அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுகிறப்போ அது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும். அப்படி இப்படி ஒரு பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போகும், போச்சா என் வாழ்க்கை முடிஞ்சு, அடியே சாரா உன்னை விடமாட்டேன், நீ சும்மா விடமாட்டேன், இருடி வரேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கீழே போயிட்டு எல்லாரும் ஓகே பையனுக்கு பொண்ணுக்கு 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 1 மந்த் இருக்கு மேரேஜுக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருது. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அப்படியே போயிட்டு டேடி டோரை லாக் பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோதான், அப்படியே நீங்கள் கட்டிக்கிற சாரி எல்லாம் இழுத்து பிடிச்சி மேலே சொருகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க வீடு ஃபுல்லாக. ஸோ 2 பேரும் உங்களை துரத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஐயோ முதல்ல நிறுத்துங்க, என்ன ஏன் துரத்துறீங்கன்னு கத்திட்டே ஓடிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே ஓட முடியாது, எதாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு, இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், என்ன பிரச்சனையா, அப்போ எங்கே சாரா எங்கே அப்படின்ட்டு இப்போ தான் கேட்குறாங்க. ஸோ உங்கள் மம்மி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. சாரா எங்கடி, என்னடி ஆச்சு, என்னடி நடக்குதுங்க, நீ என்ன இந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்க, அவன் எங்கே அவளோட திங்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது வந்து எனக்கு தெரிலம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தெரிலையா, என்ன பேசிட்டு இருக்கிற வயன், உன் அக்கா உன் கூட தான் இருந்தா அப்படின்னு கேட்கவும், என் கூட தான் இருந்தாம்மா, நான் காலேஜ் பார்க்குறப்ப என்கிட்ட இல்லை, அவளோட திங்ஸ் எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு பயம், நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் அப்படி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் கொன்னே போடுவாங்க. உங்கள் டேடியெல்லாம் அவ்வளோதான், கோவம் வந்துச்சு அப்படின்னா கொலை கூட பண்ணிடுவார், அந்த மாதிரி பயம். ஸோ உங்களுக்கு சம பயத்தில் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு இது செல்ஃபிஷாகவும் எடுத்துக்க முடியாதுல்ல, ஏன்னா வீட்டில் யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும். அதனால நீங்கள் அப்படியே இல்லைம்மா அவள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால் உங்களோட ஃப்ரெண்டையும் காட்டி கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டா வேலை முடிஞ்சா. தெரியலம்மா எனக்கு அவள் எங்கன்னு தெரியல, அவள் திங்ஸ் எதுவுமே இல்லை, நீ வேற இங்கே வந்து கூப்பிட்டுட்டே இருக்க, நான் எந்திரிச்சு அங்கே பார்க்குறப்ப எல்லாரும் வந்துட்டாங்க, என்னால் எதுவுமே அங்கே வந்து சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உனக்கே தெரியல, நம்மளோட கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அதோட ரெப்புடேஷன் எல்லாமே போயிருமா, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரெடியாகி வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள் டேடி வந்துட்டு அப்படி பார்க்குறாரு, அப்படி பெருமையாக பார்க்குறாரு உங்களை. ஐயோ என்னனாலும் பெருமையாக பார்க்குறாரு, அச்சோ நான் நல்லதாக பண்ணியிருக்கேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு போய் சின்ன போய் சொல்லிக்கிறீங்க, நீங்களும் அனுப்பி வச்சுருப்பீங்க. ஸோ அதை மறைச்சிட்டிங்க. அவள் போனவளாகவே இருக்கட்டும் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. சாராவை வந்து எல்லாருமே பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் பேம்பர் பண்ணி தான் பார்த்துக்குவீங்க. அவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாள். ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி பண்ணது அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி இப்போ தான் சொல்கிறாங்க. உங்கள் டேடி வந்துட்டு எந்தி பேசிகிட்டு இருக்கா, அவள் நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிருக்காள் அப்படின்னு சொல்லவும், ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு அவள் என்னங்க நம்மளை ஏமாற்றிட்டு போனா, அவளுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும்ல, உங்களுக்கே தெரியல நம்ம லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நான் இந்தியாவில் தானே இருந்தேன், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் வீட்டில் சொல்கிறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கும்ல. ஆனால் அது எல்லாமே தெரிஞ்சு நம்மளே ஒரு தடவை கூட அவகிட்ட உனக்கு ஓகேவான்னு கேட்கவே இல்லை. இன்றைக்கி சாயந்தரம் பொண்ணு பார்க்க வர போய் சொல்லியிருக்கோம், அவள் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பா, அவளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மம்மி புரிஞ்சுக்கிறாங்க உங்களோட அக்காவை பற்றி. ஸோ உங்கள் டேடிக்கு வந்துட்டு இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம தாங்க பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். நம்ம வயன் மாதிரியே அவளே நினச்சிட்டால, இவள் எதாக இருந்தாலும் வாய் திறந்து பேசிடுவா, ஆனால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டா, கொஞ்சம் பயப்படவும் செய்வா. என்னதான் வாழ்த்தனம் பண்ணாலும் அவளுக்கு கொஞ்சம் அவள் வேற மாதிரி தானே, அவளோட கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் சாந்தமாக ரொம்பவே இதாக இருப்பா. அவகிட்ட நம்ம பேசியிருக்கணும் முதல்ல, இல்லையா அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும். ரெண்டுமே நம்ம பண்ணாமல் அவளை ப்ளேம் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. ஸோ அவளை வாழ்ந்துட்டு போகிறா விடுங்க. அவளை சபிக்கிறது, இந்த மாதிரி கோவப்படுறதெல்லாம் இந்தமாரி வச்சுக்காதீங்க, ஓகேவா. அவள் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியாக வருது, ஐயோ இப்படி ஒரு அம்மாவா நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்கள் டேடி வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனாலும் உங்க திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. எனக்கு சந்தேகம் உண்மையாக தான் வயன் அப்படின்ட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துது, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உங்கள் மம்மி வந்துட்டு வெளில போகிறாங்க உங்கள் அடி பின்னாடியே. நீங்கள் வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு மம்மி மட்டும் கூப்பிட்டு வெளில வச்சுட்டு, அம்மா நான் வந்துட்டு வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா அக்கா போகலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியும், நீ தானே அனுப்பி வச்ச, நீ தானே அந்த பெரிய மனுஷி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ அம்மா உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரியும், நீ அப்போ வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டா. எனக்கு என்ன நடந்திருக்கும் நான் சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது கேமரா வச்சிருக்கியாடி அப்படின்னு கேட்குறீங்க. கேமரா இல்லை சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறீங்க.
அதுவா அக்கா வந்துட்டு என் அம்மா அப்பாவோட ரெப்யூட்டேஷன் போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும், நான் வந்துட்டு அவங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்துட்டு அந்த பையன்கிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு இல்லை அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் மைண்ட் வாஷ் பண்ணி இங்கிருந்து அனுப்பி வச்சிருப்ப. அதானே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ சத்தியமா இங்கே கேமரா வச்சிருக்கதானே அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் கேமரால இல்லடி, இதுதான் நடந்திருக்கும், அவளோட கேரக்டர் அதுதான், அவளோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு நம்ப முடியல. அது எப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு கேமராக்கான்னு வீடு ஃபுல்லா ஏறி தேடி இருக்கிறீங்க, ஒரு கேமரா இல்ல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அம்மா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டோம்ல, இப்போதான் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜேகேக்கு கால் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அம்மாவுக்கு இதெல்லாமே ஓகே தான், பிரச்சனை இல்லை, பட் அப்பா கொஞ்சம் கோவமா இருக்காரு, அதுவும் இல்லாமல் நான் அதை விட கோவமா இருக்குன்னா இப்போ தான் உங்களோட ஒரிஜினல் கோவத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு காதை அடிச்சுக்கிறாரு, அந்த அளவுக்கு கேட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கிறீங்க. என்னடே என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னியாடா, வருஷ கணக்காக வந்துட்டு என் கூட ஃப்ரெண்டாக இருந்தில்லடா, அப்படி ஆனால் இப்போ மட்டும் சொல்கிற பாரு, அந்த சூழ்நிலையில் உங்க கூட அனுப்பி வச்சு நான் இல்லைங்களே, ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்போ உன்னை நேரில் பார்த்தாலும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், இல்லைன்னா உன்னை நான் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு உங்களோட மொத்த காட்சி காட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு காதை அடிச்சுட்டு ஐயோ சாமி ஆளை விடு அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ எங்க இருக்க ஏது கூட எனக்கு வந்துட்டு சொல்ல வேண்டாம், நானே அப்பதான் விதி பிடிச்ச மாதிரி உன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை நான் எங்க இருக்கேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை வேணாம், இது அப்பாவுக்கு இன்னும் விருப்பம் இல்லை, ஸோ ஏதாவது பிரச்சனையாயிரும், நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. ஸோ அவரும் எங்கே போனாரு என்ன ஏதுங்கிறது உங்ககிட்ட சொல்லலை, உங்களுக்கும் தெரியாது. இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு தோணுது, ஆமாம் பேர் சொன்னாங்க ஜிமின் அப்படின்னு சொன்னாங்க, மற்றபடி எதுவுமே தெரியாது, அவங்க எந்த ஊர் ஏது என்ன என்ன வேலை பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது, போய் கேட்டு தெரிஞ்சுப்போம், எப்படின்னா கல்யாணம் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் மம்மி கிட்ட அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஜிமின் பற்றி தெரியணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் இல்லை நீ என்ன என்னோட மைண்டுக்குள்ள கேமரா வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பற்றி தெரியும் சொல்லு, உனக்கு இப்போ ஜிமின் பற்றி தெரியணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்துட்டு கையில் கொடுக்குறாங்க. என்னடி பேப்பரில் துண்டு பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ கேட்டு, அதாவது நீ கேட்டு வருவேன்னு எனக்கு தெரியும், அதை எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ எடுத்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது ஒரு பொண்ணு. என்னடா பொண்ணெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு யார் இது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் யார் மேம் அப்படின்னு கேட்குறாங்க. மேமா அது வந்துட்டு நான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களும். நீங்கள் வந்துட்டு ஜிமின் சாரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சாரி மேம், அவர் வந்துட்டு ஒரு சின்ன அதனால தான் நான் ஃபோன் அட்டன் பண்ணேன், அவர் மீட்டிங் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன், நான் அவரோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பிஏவா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஸோ வந்துட்டு அடப்பாவி பர்சனல் ஃபோனை கூட பிஏட்ட கொடுத்துட்டு போகிறானா, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பிஏனா அப்போ இது இவன் என்ன பிஏ வச்சிருக்கிறானா, இவன் பெரிய ஆஃபீஸ் வச்சிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ டக்குன்னு அவரோட ஃபேஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ ஏதாவது ஐடி இருக்கா, அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவிலும் தேடுறீங்க, எதுலேயும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க, டக்குன்னு வந்துருச்சு. இது பார்க்கு குரூப்னு போட்டால் என்ன இவன் கம்பெனியா இது, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா சிஇஓ எல்லாமே கோல்டாக இருப்பாங்கல்ல, அதனால் வந்து நீங்கள் பயப்படுறீங்க. ஃபுல்லாக போய் சிக்கிட்டுனா நானே வசமாக அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க ஜிமின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் கால் அப்படி வரவும் நீங்கள் எடுத்துகிட்டு ஐயோயோ என்ன பேச போகிறானோ தெரியலையே, சரி ஓகே பேசுவோம் அப்படின்ட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அஸ்கி வயசில் ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோல்டாக பேசுகிறாரு. என்னது கோல்டாக பேசலாம், சரி ஓகே ஜிமின் நான் வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியுது சொல்லு அப்படின்னு சொல்லவும் என் நம்பர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை பிஏ சொன்னா சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. டக்குன்னு சொல்லி எனக்கு மீட்டிங் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை ஜிமின் என்ன இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, இப்போ தானே ஃபஸ்ட் டைம் கால் பண்ணேன் அப்படின்னு கேட்கவும் சாரி ஓகே பரவாயில்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படிங்கிறீங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clock இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாரு. நீங்களும் தலையாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ் போட்டு பார்க்குறீங்க, ரொம்ப தூரம் இருக்குது. தூரம் ஒரு மீட்டிங் பிளேஸ்க்கே இவ்வளோ தூரம் அவன் என்ன கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ள வந்துட்டு அதாவது மீட் பண்ணலான்னு சொன்னாரா, சூப்பர் டி, ஓகே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் காசெல்லாம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அனுப்பி விடுறாங்க. நல்லா அம்மாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போகிறீங்க 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட் நான் வீட்டோட மாப்பிள்ளையே பார்க்கணும்னு நினச்சேன், என்னடான்னு பார்த்தா இங்கே சும்மா ஒரு மீட்டிங் பிளேஸே இவ்வளோ 2 மணி நேரம் போகிறதா இருக்குது, இவன் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சென்ட் பண்ண லொக்கேஷன் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கார் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ காரன்னு அவர் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு முன்னாடியே காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உள்ளேருந்து இறங்கி வராது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறமா க்யூட்டாக ஒரு வந்துட்டு ஒரு கண்ணாடி, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்துட்டு வாய் திறந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இப்படி கையை வந்துட்டு பேஸ்கிட்ட இப்படி வேவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சரி ஓகே போகலாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஓகே போகலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே ஆசையாக இருக்குது. என்னன்னே தெரியல, உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணும்னு நினச்சிருப்பீங்க, பட் அதே தான் நடக்கு. பட் ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபீல்.
சடனாக வந்து அவங்கக்கிட்ட பேசுறது, நல்லா கொஞ்சம் கேரிங்காக பேசுவாரா, அப்படியா இப்படியா, ரொம்பவே ஒரு ட்ரீம் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு, ரொம்ப கேர் பண்ணி பேசணும், நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஓகே, பார்க்கவும் நல்லா இருக்கான், பேசுறது ஏதோ நல்லா தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஃபுட் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ மெனு எடுத்து எது சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஜிம்மின் டக்கு அப்படிங்கிறாரு. ஆ அப்போ இங்கே ஃபுட் வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு வேறு ஏதோ சொல்கிறாரு. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. அது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இதை சாப்பிடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. என்னடா இது ஃபஸ்ட் டேவே இப்படி பண்ணுறானேன்ட்டு. இல்லை ஜிம்மி எனக்கு இது பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் அதான் சாப்பிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓகே வெளில எங்கேயாவது போகலாமான்னு கேட்குறாரு. இவனா இதெல்லாம் கேட்குறான் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு போகிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரே காரில் போகிறீங்க. உங்களோட கார் வந்துட்டு இங்கே நிற்கவா அப்படின்னு கேட்கவும், இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இது ரெஸ்டாரண்ட்டு உன்னோடதா அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஆமாம்ல, யாரும் பில் கூட நமக்கு போடல, பாவீங்களா, இப்படி வந்து மாட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ தங்க செயல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் சரியில்லையே வயனே, நீயும் தப்பிச்சு ஓடி போயிடுறீ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்காக எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே ஜிம்மின் கூட போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு பாட்டு போடுறாரு காரில், உங்களால் அதை கேட்கவே முடியல. ஐயோ என்னடா இது பேர் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்குது. ஜிம்மின் இந்த சாங் வேணாம், வேறு சாங் போடுறேன்ட்டு போட்டிங்கன்னா, இல்லை எனக்கு அந்த சாங் தான் பிடிக்கும், இந்த சாங்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் நீயும் கேட்கணுங்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா அது ஓடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு பீச்சுக்கு போயிருப்பாரு. ஸோ பீச்சில் போய் நின்றுட்டு ஸ்டார்டிங்கில் அதாவது கொஞ்சம் அவர் பண்ணுற விஷயம் தான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. ஆனால் அவர் மற்றபடி உங்களை வந்துட்டு ஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது சரியில்லையே, என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு தோணிட்டு இருக்கு. பட் அவர் வந்துட்டு நல்லா தான் பேசுறாரு. நீங்கள் கேட்குறது எல்லாம் பீச்சில் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்போ ஹாப்பியாக இருக்குது. பட் ரிட்டர்ன் போகிறப்போ கூப்பிட்டு போயிட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு. இது எதுக்கு அப்படின்னு கேட்கவும், இவ்வளோ சாப்பிட்டல, எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாரு. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கி போட்டுக்கிறீங்க. ஆல்ரெடி இங்கேயே வந்துட்டு ஒரு 7 o'clock மேலே ஆயிருந்திருக்கும். ஸோ ஜிம்மின் கிட்ட நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. பப் போகலாமான்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு இதுக்கு மேலே நீ தூங்க வேண்டிய டைம், ஓகேவா, ஸோ உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மி கொஞ்ச நேரம் இருக்கலாமே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஆசையாக இருக்குது ஜிம்மின் கூட இருக்கிறதுக்கு. ஆனால் அவர் வந்துட்டு இல்லை நீ தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் என்ன அந்த ஹோட்டலில் ட்ராப் பண்ணுங்க, நான் என்னோட கார் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை உன்னோட கார் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இல்லை ஒரு எம்ப்ளாய் வீட்டில் கொண்டு போய் நிறுத்த சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ட்ராப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். நானே ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக கூட்டி போய்ட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிவிட்டு உன்னோட நம்பர் வந்துட்டு அதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் கால் பண்ணல, அதே தான், அதான் என் நம்பர் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு சரி ஓகே பார்த்து பத்திரமா தூங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. சிரிக்கல, பட் மற்றபடி இதெல்லாம் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு என்னடா இது ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கா, மாட்டேங்கிறான் ஆனால் கேர் பண்ணிக்கிறான். ஆனால் அந்த கேரிங் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியலையே அப்படி மாதிரி இருக்குது. சரி ஓகேட்டு அப்படி வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் மூஞ்சி அங்கே வச்சுட்டு தான் போகிறீங்க. மம்மி வந்துட்டு என்னடி ஃபஸ்ட்டு நாள் டேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும், டேட்டா அட போடி அப்படிங்கிறீங்க. என்னாச்சு, ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்கவும், அம்மா பண்ணுறாரு. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு முறைக்கிறாரு. இல்லை அவர் கொஞ்சம் அதிகமாக ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது டேடி, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஆன்லைனில் தான் இருக்கீங்க. உங்களோட நம்பர் வந்துட்டு ஆன்லைனில் காட்டுது. ஸோ ஜிம்மின் கால் பண்ணுறாரு. ஐயோ இவனா அப்படின்ட்டு, இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா சிரிச்சிட்டு நல்லா நார்மலாக பேசுவாருன்னு நினச்சிட்டு ஜிம்மின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், ஜிம்மின் வந்துட்டு இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தானே 8 மணி ஆகுது, இல்லை 10 மணி தான் ஆகுதா, ஓகே நான் தூங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு கூடாது ஓகேவா, சீக்கிரமாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு வச்சுட்டீங்க. திரும்ப நீங்கள் ஆன்லைன்லேயே இருக்கவும் திரும்ப கால் வருது. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கு அப்படிங்கிறாரு. ஐயோ இது வேறையா, உனக்கு நம்பர் கொடுத்து தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களோட விண்டோ இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு வெயிலெல்லாம் நல்லா படுது, அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் டோர் வந்துட்டு தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. யாராவது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கதை திறக்கிறீங்க. உங்கள் மம்மி தான். அடியே என்னடி பண்ணிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு தாட்டே இல்லை. எந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்குறீங்க. அடிப்பாவி என்னடி பேசுகிற, காதில் கேட்டுற போகுது அப்படின்னு, காதில் கேட்டதா என்னவா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும், இந்த மாப்பிள்ளை வந்துட்டு உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாராம்மா, நீ ஏன் எடுக்கவே இல்லை, என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் டைம் பார்க்குறீங்க. மணி ஒரு 2 தான் இருக்கும். 2 மணி நேரமா ஆகுது, நான் நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃபேமிலியில் பஞ்சுவாலிட்டி முக்கியமாண்டி, அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, வந்து பாரு அப்படின்னு சொல்லவும் ஜிமின் மேலேயே வந்துட்டாரு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டு ஐயோ வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி வந்துட்டு சரி பேசிட்டுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமின் நேரம் உங்களோட ரூமுக்கு தான் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஈண்டு சிரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கிரிப்பியாக மாதிரி சிரிப்பா. சொன்னேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஜிமின் உனக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு வயன்,
நீ இது வரைக்கும் எப்படி வேணா நடக்கலாம், பட் இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், ஓகேவா? என்னோட ஃபேமிலிக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஓகே, இனிமேல் வந்துட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 8 o'clock 9 o'clock தூங்கிடணும். மார்னிங் வந்துட்டு கரெக்டாக 5 o'clock எந்திரிச்சிடணும், ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் நேராக இங்கே தான் வருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே ஓகே நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் பாட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. வேறு எதுவும் சொல்ல, பாய் பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்களும் என்னடா நடக்குதுங்க, என்னடா இது, இங்கே வீட்டுக்கு வந்து எழுப்பி விட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு சரி விட்டுறீங்க. அது அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, விட்டுறீங்க. இன்றைக்கி அப்படியே நைட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஜிமின் காலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. கால் பண்ணுவாரா நம்ம பண்ணலாமான்னு. ஸோ நீங்கள் கால் பண்ணலான்னு எடுக்கிறப்ப ஜிமினே கால் பண்ணுறாரு. 7 o'clock இருக்கும். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இனிமேல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. 7 o'clock கரெக்டாக சரியா போய் சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் எழுந்து போயிட்டு சாப்பிடுங்க. என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ரொம்ப மாதிரி உங்களுக்கே தெரியல நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஜிமின் சொல்ல பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஃபோன் பேசிகிட்டே தான் சாப்பிட்ருக்கீங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது எல்லாமே ஓகே தான். ஆனால் அது ஏதோ ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி கொஞ்சம் பிடிச்சும் இருக்குது, பிடிக்காத மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் மம்மி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு ஏதோ ஒன்று நல்லா தான் சரி அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்களும் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகிறீங்க. ஸோ ஓகே சாப்பிட்டல, ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அப்படியே தூங்கிடு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஜிமின், நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், நான் கரெக்டாக உங்களோட பேசிட்டு இருக்கப்போ தான் நானும் சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக இரு பத்திரமாரு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. பார்க்கலாமாவா அப்படின்னு கேட்குறீங்க. டைம் இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எந்திரிச்சு அப்படியே லைட்டாக திறந்துட்டு என்னம்மா உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மி நிற்கிறாரு. அவ்வளோதான் டைம் பார்க்குறீங்க. ஸோ மணி வந்துட்டு 12 ஆகுது. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் எங்கே அப்படி பாரு, முடிஞ்சு அப்படி தூங்கி வளைஞ்ச மாதிரி நல்லாவே தெரியுது. உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின், இதுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் வந்தீங்களா, அதாவது இவ்வளோ தூரம் வந்தீங்களா என்னை எழுப்பி விடுறதுக்காகன்னு கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்கவும், ஆனாலும் முடிஞ்சு அப்படி கோல்டு வச்சுட்டு இல்லை நான் வந்துட்டு பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு சொன்னேன்ல, அதனால தான் வந்தேன், மற்றபடி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ பஞ்சுவாலிட்டிங்கிறா, எனக்கு அப்படின்னு என்னன்னு கூட தெரியாதே, இதுக்கெல்லாம் என் அக்கா தான் கரெக்ட், ஆனால் நான் வந்து மாட்டிட்டேன் எனக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அக்காவா, உங்களுக்கு அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் உங்கள் மம்மி அப்படியே முழிக்கிறாங்க. ஸோ நீங்களும் முழிக்கிறீங்க. ஸோ உங்கள் டேடியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அது வந்துட்டு ஆமாம் எனக்கு அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால அவங்க மேரேஜ் ஆகிடுச்சா, அதனால நான் மட்டும் தான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறீங்க. இதெல்லாம் யாரும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க சடனாக வந்து மேரேஜ், தட் மீன்ஸ் சடனாக என்கேஜ்மெண்ட் பண்ணீங்கல்ல, அதனால எங்களால் எதுவும் சொல்ல முடியலை. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்கா வந்துட்டு ஃபாரின்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வளர்த்திட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே, அப்படி 2வது பொண்ணா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே பத்திரமாரு ஓகேவா அப்படின்ட்டு இது புதுசாக உங்களோட கணக்கு லைட்டு அப்படி தட்டிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. உங்கள் மம்மி பார்க்குறாங்க. நம்ம வேறு பாட்டோமே அப்படின்ட்டு அவங்க 2 பேர் ஓடிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகிட்டு அப்படி நிற்கிறீங்க. இப்போ வந்து இப்படியே தான் ஒரு 1 month ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு மேரேஜ் டேவும் வருது. டெய்லி இப்படி தான், நீங்கள் கரெக்டாக எந்திரிக்கல, கால் பண்ணல, எந்திரிச்சு மார்னிங் 5 மணிக்கு கால் பண்ணிடணும் ஜிமினுக்கு. அப்படி இல்லைன்னா அவர் வந்துடுவார் வீட்டுக்கு. 6 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவார். ரொம்ப லேட்டாலாம் விட மாட்டார். நீ கால் பண்ணல அப்படின்னு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்துடுவார். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சராக இருக்கே, ஆனாலும் பிடிச்சிருக்கு ஆனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் ஜிமின் ரொம்ப பிடிக்குமா, அவர் கேர் பண்ணுறதெல்லாம் பிடிக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுறது பிடிக்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் டேடி கிட்ட போய் சொல்லிடுங்க கல்யாணத்துக்கு முன்னே. அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பான், எனக்கு ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருக்கான்ப்பா, எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லவும் உங்கள் டேடி அப்படி முறைக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ, உனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கா, அவள் ஓடி போனால் சரி பரவாயில்ல ஓகே, நீ ஏன் நீ பொண்ணு மாதிரி வந்து நின்ன, கம்மல் விட்டுருந்தா அன்னைக்கு வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சால, நீ பாட்டுக்கு வந்து நின்ன, அவங்க ஒன்று தான் பொண்ணு நினச்சிட்டாங்க. இப்போது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, நீயும் பேசித்தானே இருக்க, இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா தெரியாமல் பண்ணிட்டப்பா, நான் உன் மான மரியாதைக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் கிழிச்ச நீ அப்படிங்கிறாரு. அப்பா நிஜமாதான்ப்பா, உங்களுக்கு ரெப்புடேஷன் போயிடும் நான் பண்ணேன், பட் இப்போ என் வாழ்க்கையே போயிட மாட்டேங்குதுப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருப்பா, கரெக்டாக எழுந்திரிக்கணும், கரெக்டாக சொல்கிறாருப்பா, எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இங்கே பாரு, நான் சொன்னதான் உனக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அது ஏன் தப்பு தான், நானும் ரொம்ப லேட்டு தான், நான் முன்னே சொல்லிக்கணும், நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்றைக்கி வேணான்னு சொன்னால் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. பையனே உன் தலையெழுத்து யாரும் மாற்ற முடியாது, போயிட்டு அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரே கட்டிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு மேரேஜும் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே ஆக ஆரம்பிக்குது. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறப்ப இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அவங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாரோ தெரியலையே, ஐயோ கடவுளே, பஞ்சுவாலிட்டி முதல்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும் டிக்ஷனரியில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மனவெளியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஜிமின் வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். ஒரு 2 days ஆகுது. நீங்கள் வந்துட்டு 2 days உங்களை யாருமே கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு அப்படி விட்டுறாங்க.
பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜிம் வந்துட்டு கரெக்டாக டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே 2 நாள் நல்லவன் நினச்சிட்டா மாறிட்டுன்னு நினச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, இதான் இனிமேல் என் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்க போகுதா அப்படி மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு. 10 மணி ஆனால் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்னு டார்ச்சர் பண்ணுவார். உங்களுக்கு கடுப்பாகும், இவன் மாறவே மாட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பீங்க. இப்படிதான் டெய்லியும் ஒரு டேடிக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லவும் ரிசீவ் பண்ண வை அப்படின்றவாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 1 வீக் ஆகும். ஜிமின் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. உங்களால் முடியல, வீட்டிலேருந்து இத்தனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் ஆல்ரெடி நேரமாக எழுந்திருக்கிறீங்க. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குதா, அதனால வேலைக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே முதல்ல நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. ஜிமின் நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். வா குட், இப்படி தான் இருக்கணும். பொண்ணுங்கன்னா நேரம் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிட்டு அந்த ஃபேமிலி பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் அதுவும் முக்கியம் தான். பட் அதையும் தாண்டி நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறல, நான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன். உனக்கு ஆஃபீஸ் வச்சு தரட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆஃபீஸா, அதெல்லாம் வேணாம், நான் வேலைக்கு போட்டான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, சரி ஓகே நீ வேலைக்கு போகிறனா போய்க்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ லேப்டாப் நோண்டிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. இல்லை ஜிமி நான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீ ஏன் வெளியே ஜாப் போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சும்மா யார் எனக்கு வேலை தருவா அப்படின்னு கேட்கவும் நம்மளோட கம்பெனிலே நீ வந்துட்டு ஜாப் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆ நம்ம கம்பெனிலையா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க ஜிமின், அங்கே வந்துட்டு உங்களை அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அங்கே வந்துட்டும் ஏன் முடியாதான்னு கேட்குறாரு. உங்கள் முடிஞ்சு நான் எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டு இருக்கேன் ஜிமின் அப்படின்னு சொல்லவும் அவரே சிரிச்சுட்டு தெரியுது, ஓகே நீ நாளையிலேருந்து என் கூட ஆஃபீஸ் வா அப்படிங்கிறாரு. போச்சு எனக்கு நானே ஆப்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. ஐயோ நீ இது பண்ணாலும் உனக்கு ஆப்பாவே முடியுதேடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா கல்யாணத்துலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எது பண்ணாலும் அது உங்களுக்கே தான் ரிவீட் ஆகும். அதனால போச்சு வாயே தான் உனக்கு எதிரி அப்படின்ட்டு தூங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அடிக்கடி தோணும் ஜிம்மின் பார்க்குறப்பலாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட்டு சரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பீங்க. பட் ஒரு நாள் ஜிம்மின் கிட்டே கேட்குறீங்க, ஜிம்மின் எனக்கு உங்களை அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல, எங்கேயாவது நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க, எனக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டேன். சரி ஓகே இப்போ ஜிம்மின்க்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் இந்த மாதிரி கேட்டு போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் கேட்டிருப்பீங்க, வேலைலாம் விட்டுட்டு ஜிம்மின் கிட்ட இதை கேட்கறதுக்கே ஓடி வந்திருப்பீங்க, மூச்சு வாங்கிட்டு வந்து கேட்டு ஓடி இருப்பீங்க. அப்படியே அவர் அப்படியே பார்த்துட்டே சிரிச்சிட்டே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன அப்படின்னா ஜிம்மி உங்களோட சீனியர், உங்களுக்கு அதுவே தெரியல. ஸோ உங்களை ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அவர் உங்களுக்கு சீனியர். உங்களை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த பஞ்சுவாலிட்டியாகவே இருக்க மாட்டீங்க, டைமே வந்துட்டு மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக ஸ்கூல் பெல் அடித்து 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓடி வருது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவர் பார்ப்பாரு, ஸோ அவரோட கிளாஸை தாண்டி தான் நீங்கள் ஓடுவீங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா, உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஸோ டைம் கீப் பண்ண மாட்டீங்க, அதனால கொஞ்சம் பிடிக்காது. இருந்தாலும் அப்பப்போ உங்களை பார்க்குறது இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருப்பாரா. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் உங்களை பார்க்குறப்பெல்லாம், எனக்கு தெரியாது. அவருக்கு அப்பன்னே உங்களை பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் இந்த லவ்வுக்குன்னு யார்கிட்டயும் எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க. அதனால என்ன இந்த டைம் மட்டும் கீப் பண்ண மாட்டேங்கிறா, சரி பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. அப்படியே காலேஜ் போவார். ஸோ காலேஜ்லேயும் நீங்கள் ஜிமின்க்கு ஜூனியர் தான். அதுவும் அப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கங்கே எங்கேயாவது சும்மா பார்த்த மாதிரி இருந்திருக்கும். பட்டு நல்லா டீப்பாக இது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஜிகேக்கு நல்லாவே தெரியும் அது ஜிமின் அப்படிங்கிறது. ஜிமின் கிட்ட அவருக்கு நிறைய பழக்கம் இருக்குது. காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு உங்களை மறுபடியும் பார்த்தே இருக்க மாட்டார். எங்கே போய் பார்க்குறது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட ஊருக்கு போயிருப்பார். உங்களோட ஊர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் காலேஜ் வந்து படிச்சிருப்பாரு, ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் அவரோட ஜாப், அதுக்கப்புறம் அவரோட கம்பெனி இதெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு அவங்க ஊருக்கே போயிருப்பாரு. ரொம்ப தூரம், அதனால் அவங்க ஊர்லேயே இருக்கவும் ஜிமின் வந்துட்டு திரும்ப எப்பயாவது பார்க்க முடியுமா இருந்திருப்பாரு. சடனாக ஜிமின்கே வந்துட்டு உனக்கு கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கே ஷாக்கு தான், அவராலே நம்ப முடியல. என்னது எனக்கு கல்யாணமா, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள், உங்கள் இஷ்டத்துக்காக கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாட்டா இன்னைக்கு ஈவினிங் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வேணும்னே தான் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா பொண்ணு ஃபோட்டோ எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவை இவங்க அப்பாவுக்கு தெரியும், 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால வந்து அந்த ஒரு இதில் வந்து அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அதனால ஜிமின் வந்து எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணே அந்த அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணலான்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அடுத்த நாள் மார்னிங் வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு நைட்டு வராரு. வந்து பார்த்தா வீட்டில் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வரல, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இங்கே பாரு, ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடு. அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சொல்லி நம்ம விருப்பம் இல்லை ஏதாவது சொல்லிக்கலாம்டா. பட் போகிறேன்னு சொல்லிட்டு போகலன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய. ஸோ இங்கே எப்படியும் உங்கள் அக்காவுக்கு விருப்பம் இல்லையோ அதே மாதிரி தான் அங்கே ஜிமினுக்கும் விருப்பம் இல்லாமல் தான் வந்திருப்பாரு. நீங்கள் தான் அதாவது அனாவசியமாக உள்ள போய்ட்டு மாட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்க்குறப்போ நீங்கள் மேலேருந்து இறங்கி வருவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்கவே விருப்பம் இல்லாமல் தான் பார்க்குறாரு.
பாடுறா பாடுறா அப்படின்னு சும்மாவாவது பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் இப்படி பார்ப்பாரு. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருக்கப்போ பார்த்துட்டு குனிஞ்சிடாரு. சடனாக மறுபடியும் உங்களை பார்க்குறாரு. அது நீங்கள் அவளால் நம்பவே முடியல. ஏய் ஒய் நீ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிப்பாரு. ஸோ அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே தான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாரு. ஸோ நீங்களும் என்ன இவ்வளோ தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருது, உங்களை எழுப்பி விடுறீங்கன்னு சாக்கெல்லாம் வந்து சும்மா சாக்கு போக்கு உங்களை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வருவார். ஆனால் ஒழுங்காக பேச தெரியாது. இப்படி உங்ககிட்ட பேசுறது அந்த மாதிரி கரெக்டாக அவருக்கு தெரியாதா? அதனால ஏதோ ஒன்று பேசுகிறங்கிற பேரில் உங்களை மிரட்டி விட்டுட்டு போயிடுவார். ஸ்ட்ரிக்டாக பேசிடுவார். நீங்களும் வந்துட்டு என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கும். ஸோ ஜிம்மில் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த வாழைப்பழ இன்னுமே கொஞ்சம் கூட மாறல, எப்படி ஓடி வரா பாரு ஆஃபீஸ்னு கூட பார்க்காம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போன பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவரோட ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டேவா? ஸோ எங்கே என்ன ஒர்க் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, சும்மா அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த பிஏ தான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. அவளும் வந்துட்டு மேம் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் வந்துட்டு ஜிம்மோட வைஃப் அப்படிங்கிறது. பண்ணியிருப்பாரு ஃபஸ்ட் டே வந்து கூப்பிட்டு வச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் உங்களை பார்த்துட்டே ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு யார் அது அப்படின்னு எட்டி பார்ப்பீங்க. பட் நல்லா தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே அப்படின்னு விட்டுருப்பீங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். ஆக்சுவலாக ஜேகே அன்றைக்கி ஹெல்ப் கேட்டது கூட ஜிமின் கிட்ட தான். ஸோ ஜிமின் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு அவரோட ஆஃபீஸில் வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டு ஜேகேக்கு சீனியர் இல்லையா, அவரை தெரிஞ்சிருக்கும். அதனால இவர் மேனேஜராகவும் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐயோ இவளா, ஐயோ போச்சு நல்லா மாட்டினேன் அப்படின்ட்டு நல்லா கேட்டிருப்பாரு. ஜிமின் வந்துட்டு வைஃப் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணவும் ஐயோயோ அப்படின்னா நம்ம பாஸ், ஐயோ நம்ம சீனியர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையா நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜேகேக்கு ஒரே இதாக இருக்கும். போச்சு தெரிஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே ஓடிருப்பீங்க. அவர் அப்படியே எட்டிட்டு பார்ப்பாரு ஜேகே அடிக்கடி. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பீங்களா? ஐயோ இவ மாறவே மாட்டா போலயே, சரி ஓகே இவ கண்ணில் படாமல் இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா நீங்கள் தான் சமக்கோவத்தில் இருக்கீங்களா ஜேகே மேலே. இப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே அங்கேயும் ஓடிட்டே இருக்கீங்களா? ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு எல்லாரும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போலே இருக்கா. என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை கேபினுக்கு கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ நீங்களும் கேபினுக்கு போகிறீங்க ஜிமின் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ சிரிச்சிட்டு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா எல்லா ஒர்க்கும் கொடுக்குறாரு. அவருக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கு உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கிறது தெரியல. நீங்கள் அவர் பக்கத்துலேயே இருக்கீங்க, அது மட்டும்தான். ஸோ அதனால் எத்தனை ஒர்க்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுக்குறாரு. உங்களால் முடியவே இல்லை. ஜிமின் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்ல இது ஒன்று மட்டும் பண்ணு, இங்கே இரு அப்படிங்கிறாரு. ஜிமின் நான் வேணா இங்கே இருக்கனால, பட் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ ஒர்க் இருக்கிறதுனால முடியல, கை வலிக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ சரி ஓகே நீ இப்படி இங்கே ரெஸ்ட்டு இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் ஒர்க் மட்டும் இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் கழிச்சு பண்ணுறேன் அப்படிம்பீங்க. ஸோ இதே தான் டெய்லி வந்துட்டு இப்படி ஏதாவது ஜேகேவும் உங்ககிட்ட தப்பிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஜேகேவை பார்க்கறதுக்கு நேரம் இருந்தால் தானே, எந்நேரம் இந்த கேபின்லேயே போட்டு உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஜிமின். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுறப்ப அப்படி உங்களை பார்க்குறது ரசிக்கிறது. அவருக்கு வந்துட்டு எப்படி இந்த லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. ஆனால் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ இப்படியே தான் வந்துட்டு ஒரு 1 மந்த் போயிருக்கும். 1 மந்த்தாக ஒரு இடத்துல கூட ஜேகேங்கிட்ட மாட்டியே இருக்க மாட்டார். அப்படி வந்துட்டு உஷாராக தப்பிச்சு போயிருப்பார். இத்தனைக்கும் மேனேஜர் எப்படி வந்துட்டு அந்த இதில் தப்பிச்சு போயிருப்பாரு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அவருக்கு. ஆனாலும் அந்த கேபின் பக்கம் நீங்கள் வந்த கூட அந்த இடத்துல இல்லாமல் எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சிக்கிறது இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதை ஜேகே அந்த இடத்துல இருப்பாருங்க ஒரு சின்ன ஐடியா கூட உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு வேலை வச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு ஸோ அப்படி கூடவே இருந்து பண்ண அவருக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கூட இருக்கிறது. ஸோ உங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பழகிடுச்சு. ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஜிம்முக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படின்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதாகட்டும், அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதாகட்டும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டேலண்டடாக இருக்கிறீங்க. ஜிம்முக்கே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல இவ்வளோ டேலண்டாக நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படி பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, வைன் பரவாயில்ல நீ வந்துட்டு என்னதான் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாலும் காலேஜுக்கு லேட்டாக வந்தாலும் நல்லா படிச்சிருக்க போலையே அப்படின்னு கேட்கவும், இருங்க ஜிமின் நான் ஸ்கூல் காலேஜ் லேட்டாக பண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டாரா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சொல்லலை எனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ இது வரைக்கும் ஜிமின் வாயை திறந்துருக்க மாட்டாரு, உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வாயை திறந்துட்டு பார்க்குறீங்க. இது எனக்கு உனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, அதனால உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னால பார்த்துக்கிறேன், நான் என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அழகாக ஆசையை வந்து கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் வருது. போடாடே என்னடா இத்தனை வேலை கொடுத்துட்ருக்க, உனக்கு நான் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பக்கத்துலேயே இருன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் கம்முன்னு இருந்திருப்பேன். எதுக்கு சாமி இத்தனை வேலை கொடுத்துட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை மற்றவங்க தான் நினைப்பாங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படின்னா ஒரு ஃபைல் கொடுத்துருக்கலாம், ஒரு 2-3 ஃபைல் நான் பார்க்கலாம், ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பாரு அப்படின்னு காட்டுறீங்க. ஸோ உங்கள் முன்னாடி ஒரு 20 ஃபைல் மாதிரி அவங்களோட ஹைட்டுக்கு மேலே செக் பண்ணி வெரிஃபை பண்ணி சைன் போடணும். அதுதான் உங்கள் வேலை. ஒரு நாளைக்கு இத்தனை ஃபைல் வரும் உங்களுக்கு. ஸோ
ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வயன், இதெல்லாம் இருந்தால் தான் நீ இங்கே இருப்ப, அப்போ தானே உன்னை பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தான் ஒன்றா சொல்கிறீங்க, இங்கே பாரு ஜிமின், அந்த மாதிரி கிடையாது. நீ இந்த அளவுக்கு பண்ணுற, என்னை இந்த மாதிரி எந்திரிக்கணும் அப்படி இப்படின்னு வீட்டிலேருந்தே டார்ச்சர் பண்ணேன், இங்கே வந்துட்டு இதே மாதிரி தான் நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் தெரியுமா, என்னால் முடியறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறீங்க. நைட்டில் நீ போயிட்டு தூங்கிடுற, தூங்குன்னு சொல்கிற, கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டீங்க, என்னால் ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியல தெரியுமா, எனக்கு ஏதோ ரோபோ மாதிரி இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது இப்போ தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அவரும் சாரி சொல்கிறாரு. அச்சோ, என் பேபிக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுதா, சொல்லிக்கலாம்ல முன்னே அப்படின்னு சொல்லுவோம். நீ சொல்ல விட்டினா தானே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, சாரி அப்படிங்கிறாரு. அப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஜிமினுக்கும் இப்போ அப்படியே இருக்கிற ஜிமினுக்கும் அப்படியே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேசுகிறாரா. ஸோ சாரி அப்படிங்கிறாரு. இப்போ தான் நீ கொஞ்சமாக மனுஷனாகலையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பேசுகிற அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ரோபோ மாதிரி இருக்கும், பட் இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஏதோ மனுஷங்கிட்ட பேசுகிற ஃபீலிங் வருது ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நான் கொஞ்சம் அப்படியே என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் இதே மாதிரி பண்ணேன், அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வரும்போதே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் டெய்லி லேட்டாக வருவேன், எனக்கு இந்த பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணேன்னா பிடிக்காது, அதனால ஒன்று பிடிக்கல. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, ஏன்னே தெரில. அன்னைக்கு கூட நான் மேரேஜ் வேணான்னு சொல்ல தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நாளும் நான் வரமாட்டேன், வேணுமே தான் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்லேயே இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க. பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எதையோ கடவுள் நேரே வந்திருக்கலாம் போலயே அப்படின்னு இருந்துட்டுன்னு சொன்னாங்களா. ஐயோ, அடுத்த நாளே மேரேஜ் வச்சிருந்தா பரவாயில்லையே அப்படியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு தெரியுமா. என்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா ஒரு 1 இயர் நான் உன்னை பார்க்கவே இல்லைல்ல, அதனால உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஸோ அதனால தான் டெய்லி வந்து உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி வந்தோடனே எழுப்பி விடுறது, உங்ககிட்ட பேசுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு இப்போதான் புரியுது. அடப்பாவி, இப்படி வேற ஒன்று இருக்கா. ஆனால் சாரி ஜிமி, நானும் ஒன்று தப்பா நினச்சிட்டேன் அப்படிங்கிற நீங்கள் சொல்லவும், பரவாயில்ல விடு, நான் முன்னே சொல்லிக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி இது மாதிரி ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்களாலே நம்ப முடியல. இதுக்கு முன்னாடி உங்கள் டேடிக்கு வந்துட்டு டெய்லி கால் பண்ணி அப்பா, அந்த பையன் அப்படின்னு சொன்னால், ஐயோ அம்மா சாமி கடவுளே, எனக்கு மூச்சே விட முடியலம்மா, ஐயோ அடியே அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டே அப்படிம்பாரு. நீங்கள் உடனே வந்துட்டு சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுருவீங்க. ஸோ அடுத்த நாள் கால் பண்ணீங்கன்னா அதே தான், ஐயோ எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குதுமா, அந்த ப்ரெஷர் மாத்திரை எங்கடி அப்படின்னு உங்கள் மம்மி கேட்பாரு. நீங்கள் கால் பண்ணாவே ஜிமின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, கால் பண்ணுவீங்களா, அதனால வந்துட்டு இது மாதிரி பண்ணுவார். உடனே தெரியுமே இதானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவீங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2-3 நாளாக செம ஹாப்பியாக இருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கால் பண்ணி அப்பா அப்படிங்கிறீங்க. ஐயோ அடியே எழுதி அந்த பிபி மாத்திரைங்க, சுகர் வேறு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு போகிறாரு. இங்கே பாரு, நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா, என்னம்மா நல்லா இருக்கிறியா, ஓகேவா, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ எங்கே போச்சு உங்களோட பிபி சுகர் எல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், அது நல்ல பையன் வயன், அதனால தான் நீ எப்போத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறியா, வந்துட்டு தூரமாக இருக்கிற, கஷ்டப்படுவேன், அதே சமயம் நான் என்ன பண்ணுறது, அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகேப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி உங்ககிட்ட என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு அப்படின்னா ஓகே ஓகே நீ சாரா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாரு. சாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்பா சாரா வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை விடு, விடு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு சாரா மன்னிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே, நமக்கு இப்போ எந்த கில்ட்டியும் இல்லை, நம்ம தான் வந்துட்டு அவளை அங்கே போக சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா அவளே ஓடி போயிட்டான்னு சொல்லியிருப்பீங்களே. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் தப்பு தானே, நீங்கள் பண்ணதை சொல்லியிருக்கணும்ல. இப்போ தான் உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலே போகுது. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு ஓகே, பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், பட் அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரிலப்பா, நான் வந்துட்டு அவன் என்னோட ஃப்ரெண்டா, அதனால அவன் மேலே நான் செம கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபோன் வந்து வெளில பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டே வந்து அங்கே ஒருத்தவங்க கிட்ட, அதாவது ஒருத்தவங்களோட கேபினில் நின்று இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள நடந்துகிட்டே ஃபோன் பேசிட்டு இருப்பீங்களா. கரெக்டாக ஜேகே கிட்டே, அதாவது ஜேகே வந்து உங்களை அப்போ பார்த்துருக்க மாட்டார், நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே அந்த டேபிளில் பின்னாடி திரும்பி நின்றுட்டு இந்த மாதிரி ஃபோனில் பேசிட்டு இருப்பீங்க. அந்த ஜேகே பையன் மட்டும் என் கையில் கிடைச்சானா நான் அவனை சும்மா விட மாட்டேப்பா, இவ்வளோ ஒரு வார்த்தை சொல்ல, அவனும் ஒரு வார்த்தை சொல்ல, நீங்கள் மன்னிக்கலாம் அவங்கள, ஆனால் நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் எப்போ இருந்தாலும் என் கையில் ஒரு நாளைக்கு சிக்குவான், கண்டிப்பாக நான் விட மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ குழந்தையே பேசிட்டு இருக்கீங்க. ஜேகேங்க பக்குங்குது. ஐயோ சாமி கடவுளே, இன்னுமா இவன் இந்த வெளியிலே இருக்கா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு மாதிரி தவிர்த்து அவரோட கேபினுக்கே ஓடிடுறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஏன்னா ஜிம்மி எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரா, ஆனால் நீங்கள் எதுவுமே உண்மையாக சொல்லலைல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறதுக்காக வந்து போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடு, என்ன வேணால் பண்ணு, எப்போ வேணால் தூங்கு, எப்போ வேணால் எந்திரி, எனக்கு அது பிரச்சனை இல்லை, பட் என் கூட இருப்போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எல்லாம் ஓகே, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களான்னு கேட்கவும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. அது வந்து ஜிமின்
சாரா வந்துட்டு என் அக்கா தான். என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து லவ் பண்ணாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வர நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். தட் மீன்ஸ் இன்னைக்கு வரீங்கன்னா அன்றைக்கே தான் எனக்கு தெரியும். அதனால நான் தான் வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் எல்லாரும் வந்து நின்னீங்களா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் நான் வந்துட்டு பொண்ணு மாதிரி வந்தேன். பட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. ஜிமின்க்கு எல்லாமே புரிஞ்சிருது. அவர் வந்துட்டு, அம்மா பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, சரி ஓகே அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் அக்கா வேற யாரும் லவ் பண்ணங்காட்டி தானே எனக்கு நீயே கிடைச்சோம், இல்லைனா நீயே யோசிச்சு பாரு, ஐயோ கடவுளே நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோவம் இல்லையா, நான் வந்துட்டு உங்ககிட்ட தான் எல்லாம் மறைச்சது, என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் இதை மறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன, ஒரு சில விஷயங்கள் அது மறைக்கிறன்னு பேர் வராது. தட் மீன்ஸ் அது தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு அப்படின்னா யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னா தப்பு கிடையாது. பொய் சொல்லலை, மறைக்கிறது வேற பொய் சொல்லலை சொல்கிறாரு. இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னோட வைஃப் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அன்றைக்கி எல்லாம் செம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜிமினோடைய அழகிட்ட ரொமான்டிக்காக உங்களுக்கு பாட்டெல்லாம் படிக்க விட்டாரு, நீங்களும் டான்ஸ்லாம் ஆடிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஸோ 1 வீக் இதே மாதிரியே போயிட்டு இருக்கு. நைட் ஆனால் ஜாலியாக வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறது. தட் மீன்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, டூயட் இந்த மாதிரி செம்மையாக ஹாப்பியாக போகுது. மார்னிங் ஆனால் ஒர்க்கு. ஸோ ஜிமின் இப்போலாம் உங்களுக்கு அதிகமாக வேலையை கொடுக்குறது இல்லை. ஸோ நல்லா ஹாப்பி பார்த்துக்கிறாரு. ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இப்போலாம் வந்து எல்லாரும் நீங்கள் ஜிமின் கேபின் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏன்னா வேலை ஜாஸ்தி கொடுக்குறது இல்லை, ஏன்னா வீட்லேயும் நல்லா க்ளோஸாக இருக்கீங்க, ஆஃபீஸ்லேயும் க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ ஜிமின்க்கு அதிகமாக வேலை இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு வெளில போயிடுவீங்க. ஜிமின் நான் வந்துட்டு இங்கே எனக்கு போர் அடிக்கிறேன், அந்த பக்கம் போகிறேன், கேன்டீன் போகிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவீங்க. மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு, சரி ஓகே உனக்கு மேனேஜர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கும், வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் கேன்டீன் போகிறேன், நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்றாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறீங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ சடனாக அந்த மேனேஜர் இப்போ என்ன, பேசாமல் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டே போயிடலாம், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும், ஜிமின் பாவம் இல்லைன்னா நான் வரக்கு லேட் ஆச்சுன்னா அந்த ஒர்க் கொஞ்சம் தள்ளி போகல அப்படின்ட்டு அந்த கேபின்குள்ளே போகிறீங்க. ஸோ கேபின்குள்ளே சார் அப்படின்னு சொல்லவும், எஸ் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் படுக்க இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு குனிஞ்சிட்டே போகிறீங்க. ஸோ ஜிக்கு உங்களை பார்த்துட்டாரு, அவ்வளோதான். அப்படி வந்துட்டு அந்த டேபிள் கடையிலே உட்காந்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இங்கே சார் இங்கே தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், சாரி இங்கே கீழே கிடக்கு எனக்கு, ஆமாம் உங்கள் பேர் என்ன, உங்கள் வாய்ஸ் எனக்கு ஏதோ ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லவும், என் பேர் என் பேர் வந்துட்டு கேஜே அப்படிங்கிறாரு. கேஜேவா, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகேன்னு சொல்லல கேஜேன்னு சொல்லிட்டு இருக்காரு மாற்றி. நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஃபைலை கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை ஜிம்மி வந்துட்டு ஃபைல் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வெளில வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட டெய்லி சொல்லுவீங்க, நான் மட்டும் அந்த ஜேகே பையனை பார்த்தேன்னு வையேன், அவ்வளோதான், கொலை பண்ணிடுவான் அவனை, அவன் என்கிட்ட எத்தனை வருஷமாக வந்துட்டு இத்தனை விஷயத்த மறைச்சிருக்கான், என் அக்காவை கூட மன்னிச்சிருக்கான், ஆனால் இவனை நான் மன்னிக்க மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டு சரி ஓகே மேனேஜர் பேர் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அவர் பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேரும் ஜங்குக் தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், மேபி நேமில் என்ன இருக்குது, பர்சன் வேறையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுருவீங்க, ஜிமினும் விட்டுருவாரு. ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஆஃபீஸ் வர மாட்டாங்க அவங்க, ஸோ அவங்க ஒர்க்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அவள் வரலையா அப்படிங்கிற மாதிரி, மேம் வரலையா சார் அப்படின்னு, அதாவது சீனியர் தான் சொல்லுவார், மேம் வரலையா சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்காம்ப்பா, அவள் வரல, முடிஞ்சாதான் வருவேன் அப்படின்னா, அவள் அப்படி சொன்னாலே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு மூஞ்சி தொங்க வச்சுட்டு போகவும், மிஸ் பண்ணுறீங்களோ சீனியர் அப்படின்னு கேட்கவும், டேய் ஆமாடா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சீனியர் தெரியும் நீங்கள் ஸ்கூல்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உனக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஐயோ சீனியர் உங்களை தெரியும்னு சொன்னேன், அந்த பொண்ணு எனக்கு யாருனே தெரியாது அப்படின்றாரு. ஸோ எங்கே போய் ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டா ரொம்ப போயிருமில்ல, நீங்கள் வேறு கொலை வெட்டியில் சுற்றிட்டு இருக்கீங்களா, அதனால ஓ சரிடா போய் ஒர்க்கை பாரு அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஜெயகாவும் போயிட்டு ஒர்க்கு பார்த்துட்டு இன்றைக்கினா ஆஃபீஸ் ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காரு. வெளியே வர மாட்டார், நீங்கள் வந்தால் பிடிச்சி. இப்போல்லாம் எல்லா பக்கம் போகிறது என்ன, வரது என்ன, கேன்டீன் போகிறது என்ன, நிம்மதியாக போயிட்டு கேன்டீனில் இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனில் போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, எங்கே ஜெய்கே இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் வந்து தோணுச்சா, பசிக்குதா அப்படின்னு கேட்கவும், இன்றைக்கி ஏதாவது சான்ஸ் கிடைச்சிது, இந்த சான்ஸ் மறுபடியும் எனக்கு சாப்பிட்ருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு அப்படியே ஹாயாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க் இருக்குன்னு சொல்லுவீங்களா, அது அப்படியே கேன்சல் ஆகிருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவள் ஒவ்வொருத்தையும் ஒன்று சொல்லியிருப்பா, எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, என் மாமியார் வீட்டில் என் அம்மா கடுப்பில் ஆஃபீஸ் திரும்ப வந்துட்டு இருக்கீங்க. இது எதுவுமே தெரியாது ஜேகே. அப்பாவித்தனமாக அப்படியே செம ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே கேபினில் போயிட்டு உட்காந்துட்டு, அந்த ரோலிங் சேர் தானே உட்காந்துட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு, அவாடி அவள் ஒரு நாள் வரலன்னா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவளை யார் வேலைக்கு வர சொன்னா, அவள் ஹஸ்பண்டே இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர், எத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதை போய் மேனேஜ் பண்ணுறதுட்டு இங்கே வந்து நம்ம உயிரை வாங்குறா.
ஸ்கூலில் ஒட்டுன தொல்லை இது வரைக்கும் என்னை விடலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஃபோன் அப்படியே பார்க்குறதுன்னு அப்படியே சாராக்கு ஃபோன் பண்ணி சாரா கிட்ட இன்னைக்கு சமைச்சா சாரா வந்துட்டு வயன் அங்கே இருக்கான்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு ஃபோட்டோ மாற்றி எடுத்து காட்டேன், நான் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது, இல்லைன்னா அவள் பேசுகிறப்ப ஏதாவது வீடியோ இது மாதிரி ஏதாவது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறா சாரா. சாரா இங்கே பாரு, அவள் உன்னுட்டுருவா ஆனால் என்னை விட மாட்டா சரியா, நான் ஒரு வேலையும் பண்ணலடி, ஆனாவது எல்லாமே சொன்னேன், நீ தான் சொல்ல ஆனால் நீ எதுவுமே சொல்ல, உன்னை மன்னிச்சிட்டாலாம் என்ன மன்னிக்க மாட்டாலாம், என்னாலும் பேக்கில் ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நீங்கள் நிஜமாவே கத்தி மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க, அது எதுக்குன்னு கேட்டால் அதுவா என் ஃப்ரெண்டு ஜேகேவை கொள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின்கிட்டே ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க. அவர் சிரிச்சிட்டு போயிருப்பாரு, இந்த சீனியர் இப்படி சிரிக்கிற, அவள் என்னதான் கொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நினச்சிட்டு அப்படி இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு ஓடிட்டு இருப்பாரு. ஸோ அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அவள் பேக் எல்லாரும் ஒன்று வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சாரா கேட்குறா. அதில் இருக்கிற கத்தி என்னை கொல்லறதுக்கு தான் தெரியுமா, என்னை கொண்டுட்டா அவள் தான், அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, பேசு, நானாவது வரேன், உன் ஆஃபீஸ் அட்ரஸாவது சொல்லு அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சாமி, கொஞ்ச நாளைக்கு நான் உயிரோட வாழணும்னு நினைக்கிறேன், அவளுக்கு என்னைக்கு கோவம் போதும் அன்னைக்கு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செம்ம கடுப்பில் அப்படியே கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காரு சாரா கிட்ட. அவளும் நல்லா ஸ்கூலில் வரும்போது அப்படியே வெளியே செம வெயில், உள்ளே வரும்போது அப்படியே ஏசி அவா சாமி இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக டங்கு நடந்து போறீங்க. ஸோ நேராக ஜிமின் கேபின் தான் போறீங்க. ஸோ ஜிமின் பேபி என்னை பக்கம் இருக்க முடியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை ஜிமினா, ஒருத்தி கூட வரல தெரியுமா, நான் போயிட்டு நாய் மாதிரி காத்துட்டு இருந்தேன், பேசாமல் உங்க கூடயே வந்திருக்கலாம் ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு ஜிமினோட லைப்ரரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு யாருமே வரலன்னு தானே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இத்தனை நாள் இந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்கவும், ஐயோ நான் ஏதோ ஒரு சோகத்தில் வந்து உட்காந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிமின் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் பேசுகிறப்போ, டெய்லியுமே ஒரு டாபிக் பேசுகிறப்போ கரெக்டாக ஜேகே உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன், எங்கே போனானே தெரியல அவன், வந்துட்டு எந்த அட்ரஸும் கிட்டதுக்கப்புறம் சொல்ல ஒரு ஃபோன் கூட பேசல, என் அக்கா கூட என்கிட்ட பேசல தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்கு, என் அக்கா கிட்ட பேசணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற நிறையா விஷயங்கள் ஜிமின்க்கு புரியுது, ஜேகேக்கும் அதுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அவரோட சீனியர் கிட்ட தான் வந்துட்டு வேலை கேட்டு போனான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் கிட்ட ஜேகே வந்து இந்த மாதிரி வேலை கேட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சொல்லியிருப்பாரு, ஃபுல்லாக உண்மையாக சொல்லியிருப்பாரு. ஆனாலும் ஏதோ சரி ஓகே மேபி கோஇன்சிடென்ட்டாக இருக்கலாம்ல, இவர் வேற அவர் வேறையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டே கேட்டுருக்காரு. சும்மா கண்ணத்தில் விளையாடிட்டு இந்த முடியெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே கேட்டிருக்காரு. நீ டெய்லி வந்துட்டு ஒரு டைமாவது ஜேகேன்னு சொல்கிறல உன் ஃப்ரெண்டு, ஆனால் நான் உன்னை காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே பார்த்துருக்கேன், நீ மட்டும் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், உன் கூட உன் ஃப்ரெண்டை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவா, அந்த தருதலை என் கூட இருந்திருந்தா எப்படி என் அக்காவை கரெக்ட் பண்ணுறது, அது பேருக்கு தான் கிளாஸில் மட்டும் என் கூட சுற்றும், பிரேக் டைம்லலாம் என் கூட இருக்கவே இருக்காது, நான் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அவன் என் அக்காவை கரெக்ட் பண்ணி போயிருக்கான் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. சரி ஓகே விட, அவங்க ஹாப்பியாக இருந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு என் அக்காவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி சேடாகுது உங்கள் பேசு. ஓகே நான் வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி 2 நாள் போகுது. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போகிறீங்க. ஜிம்மி வந்துட்டு பேபி எனக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அந்த இன்னொரு ஆஃபீஸில், கிம் ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வி தான் அந்த ஆஃபீஸ்க்கு சிஇஓ, அந்த ஆஃபீஸ் வியோடது. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மிஸ் யூ ஜிம்னா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போல்லாம் உங்களால் ஜிம் இருக்க பார்க்குறது, ஒர்க்கே இருந்தாலும் திரும்பி போய் பார்க்குறது, இல்லைன்னா உங்களோட மொத்த ஃபைலுக்கு வந்து ஜிமின் பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே உட்காந்து ஒர்க் பார்க்குறது. உங்களுக்கு ஜிமின் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு. என்ன வேணால் வேலை கொடு, ஆனால் ஜிமினை பக்கத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருமே பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டாங்கிறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கண்ணு வைப்பாங்க. ஸோ நீங்களும் வீட்டுக்கு போய்ட்டு சுற்றி போடுவீங்க, ஜிமின் நல்லா கண்ணு வைக்கிறாங்கடா அப்படின்ட்டு. ஸோ அவரும் சிரிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஜெக்கி சாரா லைஃப்பும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆனால் உங்களை பார்க்குறதுக்கு மட்டும் அவருக்கு இன்னும் செம பயமாக இருக்குது. அவரும் ஒரு வழியாக சரி ஓகே நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், என் பேபி என்னை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலவு கொடுத்து அனுப்புகிறாரு. நீங்களும் ஜிம்னா மிஸ் யூ ஜிம்னா சீக்கிரம் வந்துடுறா, இல்லை நானும் வரட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நானும் மேனேஜர் மட்டும் தான் இருப்பார். ஸோ அவர் ஒருத்தரால் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் மேனேஜ் பண்ண முடியாது, அவர் பாதி ஃபுல்லாக பார்த்துப்பார் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் நீயும் இருந்த அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை ஷேர் பண்ணிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சும்மா கணக்கில் அவ்வளோ கிஸ்ஸு, ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா, எதையோ 10 வருஷம் பார்க்காத அந்த மாதிரி அவ்வளோ கிஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, அச்சோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டு போயிடுறாரு. ஸோ அவரும் ஒரு காரில் போகிறாரு, நீங்கள் ஒரு காரில் வரீங்க. ஸோ செல்ஃப் ட்ரைவ் தான், உங்களுக்கு டிரைவிங்லாம் நல்லா தெரியும். ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு வழியாக வந்துட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஸோ மதியம் வரைக்கும் ஒர்க் போயிட்டே இருக்குது, ஜிமின் வரவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, அவர் எடுக்கல. ஸோ மீட்டிங்கில் இருப்பார் அப்படின்ட்டு விட்டுறீங்க. ஸோ அந்த கடுப்பு வேறு பாதி இருக்கா, அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த டென்ஷன்லேயே சுற்றி இருக்கிறீங்க. ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் எரிஞ்சு வேறு விழுறீங்க. எல்லாரும் புரியுது
ஜிமின் இல்லாதனால தான் இப்படி இன்னைக்கு கோமா இருப்பாங்க போலன்ட்டு யாரும் வந்துட்டு உங்களை அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல. தட் மீன்ஸ் நீங்கள் கத்துறத பெருசாக எடுத்துக்கல. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சிரிக்காதீங்க, நான் நிஜமாவே டென்ஷன் ஆகுது, எனக்கு ஜிமின் பார்க்கணுன்ட்டு அவங்ககிட்டே போய் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துல நடுவீங்க. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி தான் நல்லா காசிப் பேசிட்டு சமஜாலியாக தான் போயிட்டு இருக்குங்க லைஃப். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஜேகேவை பார்க்கல. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒர்க்கில் சும்மா டவுட் வந்துட்டே இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அன்னைக்கு ஜேகே என்ன நினச்சிருப்பாருனா, ஜிமின் வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜிமின் வரலன்னா ஆப்வியஸ்லி நீங்களும் வரமாட்டீங்கன்னு நினச்சிருப்பாரு. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் ஃபுல்லாக என்னோட தாண்டா அப்படிங்கிற மாதிரி சும்மா சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கேன்டீன் போயிட்டு வரீங்க. ஸோ கேன்டீன் போயிட்டு வரும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் அப்படி லைட்டாக பார்க்குறீங்க, ஜேகே மாதிரி ஒரு உருவம். என்ன அவனை மாதிரியே இருக்குது, டெய்லி நான் அவனை பற்றி நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு யாரை பார்த்தாலும் அவனை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ போயிட்டு மேனேஜர் பாட்டு வந்துடலாம் ஒரு இருக்கே அப்படி போகலான்னு போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜேகே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த டோர் நல்லா நாக் பண்ணுறீங்க. அப்படியே நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. சொல்ல போயிட்டு சார் அப்படின்னு சொல்லவும் அவர் சாரா கிட்ட தான் பேசிட்டு பாரு, வேற யார்ட்ட பேசிட்டு பாரு, டார்லிங் பேசிட்டு நீங்கள் அப்படி சார்னு கூப்பிடுவோம். எஸ் அப்படிங்கிற மாதிரி இப்படியே ரோலிங் சார் அப்படியே திருப்பாரு பாருங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கையில் அதான் ஃபைலுக்கும் அவ்வளோ பொத்துன்னு கீழே போட்டுடுறீங்க ஜேகே அப்படின்னு. அவர் அப்படியே அந்த ஃபோனு கீழே போட்டுறாரு. சாரா வந்துட்டு ஹலோ ஜேகே என்னாச்சுன்னு கேட்டே இருக்கா. இவர் வந்துட்டு அப்படியே அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் மட்டும் அப்படியே அவ்வளோ கோவமாக இருக்குது. உங்கள் பேக் ஒன்று மாட்டியிருப்பீங்களா, அது வந்துட்டு எந்த இடத்துலையும் கழட்டவே மாட்டீங்க. அந்த பேக்கில் வச்சு நான் நைஃப் மாதிரி வச்சுருப்பீங்க, அதை எடுத்து அவனை குத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதாவது இது கொலை வெறி கிடையாது, ஆனால் அது ஒரு மாதிரி கோவம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு கோவம் தான் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவம். அதனால் இதை வச்சு அவனை குத்திய தீர்வும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அந்த கோவம் வெறி எல்லாம் கலந்த ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான இது. மற்றபடி ரொம்பவே ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் கிடையாது. உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு அந்த பேக்கில் இருக்கிற கத்தி அப்படியே எடுக்கிறீங்க. ஐயோ சாராவும் புருஷன் இப்போ சாக போகிறேன்னு கத்துறாரு. சாராவுக்கு செம பயமாயிடுச்சு. சரி என்னாச்சு செக்கேன்னு கத்திட்டு இருக்கிறா. உங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜெக்கி கிட்ட கொஞ்சமாக பக்கமாக போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜெக்கி அப்படியே பின்னாடி அப்படியே சேர் விட்டு எழுந்திரிச்சு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்காரு. போயிட்டு அவர் கரெக்டாக அந்த ஒரு வாலில் வந்துட்டு அப்படியே முட்டி நின்னுறாரு. பரவாயில்ல என்னை விட்டு, நான் வந்துட்டு விட்டுறடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. இங்கே சாராக்கு வந்துட்டு வயனா வெளியே இருக்குன்னு அவள் அந்த மாதிரி கேட்டுக்கிறா. ஸோ ஜேகே வந்துட்டு அடியே இங்கே நான் சாக போறேன்டி, நீ அடி அவள் நல்லா இருக்கியான்னு கேட்குறா. அவன் என்ன கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு சாராவோட வாய்ஸ் கேட்டதும் அப்படியே கீழே உட்காடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே ஓடிடுறாரு. நீங்கள் அப்படியே சாராவோட வாய்ஸ் ரொம்ப நாள் எவ்வளோ கேட்டு ஒரு வருஷம் மேலே இருக்குமா, சாரா அப்படின்னு சொல்லவும் வயன் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரா உனக்கு என்கிட்ட பேசணுமே தோணலையா, இவ்வளோ நாள் ஆச்சுல்ல அப்படிங்கிற நீங்கள் இப்படி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டீங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி பார்க்குறீங்க, ஜேகே அந்த இடத்துல இல்லை. உங்களுக்கு மறுபடியும் வந்துச்சு, ஏய் சாரா இப்போ நான் உன் புருஷனை கொல்ல போகிறேன், வந்து அவன் டெட் பாடி எடுத்துகிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் சொல்லி விடுறீங்க. அவளுக்கு பயமாயிடுச்சு, நீங்கள் பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தானே. அதனால செம பாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கிற ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாக ஜேகே தேடிட்டு அந்த கத்தியோட சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாரும் உங்களுக்கு வீடாக பார்க்குறாங்க. மேம் என்னாச்சு வாயை மூடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னன்னு கேட்டால் கூட எல்லாத்தையும் மிரட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. ஜிமின் இன்னும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஜேகே ஓடுறத பார்த்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு அப்படியே துரத்துறீங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ரணகலம் ஆகுது. அப்புறம் ஓடுறதுல எல்லாருமே தள்ளி விடுறது, அந்த ஃபைலெல்லாம் அங்கங்கே பறக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக ஆஃபீஸும் ஒரு பேப்பர்லாம் அங்கங்கே பறந்துட்டு இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் ஜேகே பிடிச்சிட்டீங்க. எப்போ பார்ப்பேன்றதுல ஆனால் இங்கே தானே இருந்திருக்கிறேன், எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு நீ ஜேகேன்ட்டு விட்டுருவாயின்னு நான் வந்துட்டு சாரி சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் உன்னை விடுறதுக்காக இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன், இங்கே பாரு இந்த கத்தி உனக்காகவே டெய்லி ஷார்ப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கத்தியை ஓங்கி இப்படி குத்துறதுக்கு இப்படி போவீங்க பாருங்க. ஸோ ஜிமின் வந்து லைட்டாக கதவை திறக்கிறாரு. அப்படியே அவர் பார்க்குறது ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருக்குது. ஃபுல்லாக அங்கங்கே பேப்பர் ஃபைல் எல்லாம் இருக்குது. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் பேன் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, என்னாச்சு ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் தான் வந்து ஜேகேவை அப்படி பிடிச்சிட்டு கத்தி வச்சு மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்து விட்டுருன்னு கத்திருக்காரு. ஸோ ஜிமின் செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஐயோ இவர் இருக்கிற கோவத்துக்கு ஒரு நாள் கொட்டுரும் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிடறாரு. ஸோ குத்துவையில் பிடிச்சிடறாரு. ஏய் வயன் அப்படிங்கவும் ஜிமினா இவன் தான் அது அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க. ஜிம்மி எப்படி பார்த்தாரு, ஜெக்கி நீயா அப்படின்னு சொல்லவும் நீயாடா ஜெக்கி அப்படின்னு சொல்லி கேட்கவும் சீனியர் நான் வந்து அப்படின்னு சொல்லி ஜெக்கி வந்து ஏதோ அப்படி தலை குடிஞ்சு நின்றுக்கிட்டாரு. வயன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஜிமின் கேட்கவும் ஜிமினா இவனா தான் நான் டெய்லி சொல்லுவேன்ல, இவன் தான் அது, இங்கே இத்தனை நாளாக இருந்திருக்கிறான், நீங்களும் என்கிட்ட சொல்ல பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜிமின் கிட்ட கோவம் திரும்புது. நீங்கள் அவனை காப்பாற்றுறீங்களா ஜிமினா அப்படின்ட்டு அந்த கத்தி ஜிமின் கிட்ட போகுது. ஸோ ஜிமின் இரு ஓய் நான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும் தெரியுது அவன் எனக்கு ஃப்ரெண்டு, என்னை ஏமாத்திட்டான், நீ எனக்கு ஹஸ்பண்டு, நீ என்னை ஏமாத்துறல, அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் எல்லாமே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும் இல்லை எனக்கு தோணும் நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஜேகேக்கு நல்லாவே சூட் ஆகும், ஏன்னா நீ சொன்னது எல்லாமே அவனும் சொல்லியிருக்கான், ஆனால் ஒரு வேலை இது கோஇன்சிடென்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாரு.
என்னடா கோஇன்சிடென்ட்டுக்கு 2 பேத்துக்கும் என்னோட எமோஷனல் வந்துட்டு உங்களுக்கு கோஇன்சிடென்ட்டா? எந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருப்பேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இப்ப ஜிமின் கிட்ட குத்தத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸோ உடனே வயன் அப்படின்ட்டு இன்னொரு சவுண்டு. திரும்பி பாக்குறீங்க சாரா. வாடி வா நீ தானே வா இப்போ உன்னதான் முதல்ல கொள்ளணும். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்ட்டு அவளை குத்துறதுக்கு போயிட்டு இருக்கீங்க. அவ என்னடானா உங்களை பார்த்த சந்தோஷத்துல நீங்க கையில கத்தி வச்சுக்கிறது கூட பார்க்காம கட்டி பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறா. இங்க ஜேகே அடியே அவ உனக்கு குத்த வர அடி ஓடி போடி அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு கையை அப்படியே ரெண்டையும் விரிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறா கட்டி பிடிக்கிறதுக்கு. நீங்க இருடி வா வா நல்லா குத்துருக்கு வசதியா தான் இருக்குது அப்படியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓடி போயிட்டு தடுக்கிறாரு. ஏன்னா நீங்க பண்றது அந்த அளவுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அங்கே ரகலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஓடவும் ஜிமின் வந்து செம ஃபர்ஸ்ட்டாக ஓடி வராரு. ஓடி வந்து உங்களை பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் பிடிச்சி ஜிம்மில் நெஞ்சிலே இப்படி தள்ளிவிட்டீங்க, ஒரு இடி இடிச்சிட்டீங்க உங்களோட முட்டி வச்சு. அவரும் ஐயோ சாமி அப்படின்னு போய் விழுந்துடுறாரு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாரி நீங்கள் வந்துட்டு சாரா கிட்ட போறீங்க. ஸோ ஜிமின் அடே ஜேகே என்னடா பார்த்துட்டு இருக்க, போடா போய் போடா அவளை பிடிடா அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்துட்டு ஐயோ ஓடி போயிட்டு உங்களை அப்படியே பின்னாடி வந்துட்டு பிடிச்சி எப்படி இருக்குவாங்க. ஸோ பிடிச்சி தூக்கிறாரு. நீங்கள் இதே விடுறான்ட்டு அப்படியே கையை வந்துட்டு குத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை விடுற மாதிரி இல்லை. ஏன் அவளை விட்டுறாது ஜேகே அப்படின்னு ஜிமின் நாங்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நல்லா இடிச்சிருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு எந்திரிக்கவே முடியல. அவளை விட்டுறாதடா ஒரு 10 நிமிஷம் அப்படியே போடுறா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அவங்க அப்படியே நல்லா பின்னாடி இருந்து ஹோல்ட் பண்ணி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சாரா வந்துட்டு அப்படியே வயன் அப்படின்ட்டு உங்க கணத்துல வந்து கை வைக்கிறா. நீங்க வந்துட்டு ஏய் உன்னை கொன்றுவிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கையில இருந்து கத்தியும் கீழே விழுந்திருக்குமா. ஐயோ என் கத்தி வந்துட்டு ஜிமின் எந்திரிச்சு வந்து பேபி அப்படின்னு சொல்லவும் ஜிமினா அப்படிங்கிறீங்க. எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரா பத்தி நீயும் ஏமாத்திட்டலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அன்னைக்கு கூட நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல இல்லை சார், இப்போ நீ என்ன இவ்வளோ கோமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு இப்போ அன்னைக்கு சுச்சுவேஷன் வேற, ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனையாச்சு தெரியுமா. இந்த லூஸ் என்னை எவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணும் தெரியுமா, ஏன்டா அப்படி மாற்றணும்னு இருக்கும் எனக்கு. இப்போதான் ஏதோ கொஞ்சம் நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்னு ஜிமினை பார்த்து சொல்றீங்க. எது நான் லூஸா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜிமினா அப்போ லூஸ் இப்போ இல்லை, இப்போ என் தங்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் நார்மல் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போதான் வந்துட்டு ஜேகேவும் ஜிமின் சீனியர் விடட்டா வெயிட் ஆக்குறா சீனியர் என்னத்தை போட்டு திங்கடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அடே என் ஒய்ஃப் நீ ஏன் எப்படி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் சீனியர் இது எனக்கு முதல்ல ஃப்ரெண்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும் டே நீ எப்பவுமே நான் உன்னை பார்த்துருக்கேன்ல இவனையும் பார்த்துருக்கேன் ஆனால் உங்க 2 பேத்தையும் ஒன்னா பார்த்ததே இல்லை, எப்படா ஃப்ரெண்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லையே நீங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கிளாஸ்ல ஒன்னா தான் இருப்போம், நான் கிளாஸ் முடிஞ்சுன்னா நான் என்னோட ஆளை பார்க்க போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு ஜிமினும் சாரா வந்துட்டு பாக்குறாரு. ஸோ சாரா நீங்க வந்துட்டு நிஜமா நீ தான் வந்துட்டு இவளோட அக்காவான்னு கேட்கவும் சாரி ஜிமின் நான் வந்துட்டு நம்மளை பிடிக்காம போகலை ஆனா அப்படின்னு சொல்லவும் அடியே பிடிக்காம போகலையா இப்படி இல்லடா நான் ஜெகேவை லவ் பண்ண காட்டிக்க ஐயோ எனக்கு என்ன சொல்றது வச்சிருங்க அப்படின்னு சொல்றா. ஸோ எல்லாரும் ஓகே நார்மலா ஹாப்பியா தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஜேகே பாக்குறீங்க அந்த கத்தி பாக்குறீங்க. ப்ளீஸ் அந்த கத்தி மட்டும் இன்னொக்க பார்க்காத ஓகேவா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு இங்க பார்த்ததும் எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா. நான் உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசையா ஓடி வரலான்னு நினைச்சேன். அதுவும் என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருந்தேன். அதோட சரி உன் பக்கத்து அழகோட வச்சு படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டுடி அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சாரா தான் வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்க உனக்கு என் மேலே பாசமே இல்லையாடி, என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டியா அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா நீங்கள் போயிட்டு இப்போ அவளை ஹக் பண்ணி ஆறுதல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஓடி போயிட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவளுக்கு ஷாக்கு. உனக்கு என் மேலே பாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறா. மேலே இருக்குது ஆனால் நான் இவனை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினும் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு புரியும். ஏன்னா டெய்லி நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒரு டாபிக் பேசுவீங்க ஆனால் எண்டில் வந்துட்டு ஜேகே பற்றி பேசுவீங்க. ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமின்னு சொல்கிறாங்க சாரா உன்னை அவள் கம்மியாக மிஸ் பண்ணா ஆனால் இவனை ரொம்ப மிஸ் பண்ணா. டெய்லி வந்துட்டு இவனோட பேர் முடிக்காம அதாவது இவன் பேரை கேட்காம நான் வந்துட்டு இருந்த நாளே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே வந்துட்டு அல்லாத சரி ஓகேவா லூசு அல்லாத அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டிப்பிடிச்சு விடவே மாட்டீங்க ஜேகே. சாரி ஜேகே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றேன்னு தெரியல. நீ வந்து ஒரு நாள் நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் கால் பண்ண வேணாம் நீ எங்க இருக்குன்னு சொல்ல வேணான்னு. ஆனால் அதை நீ இவ்வளோ இதாக சீரியஸாக வந்து எடுத்துட்டு நீ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலாம்ல இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது அப்போ இருந்து தான் நீங்கள் ஜேகேவை லாஸ்ட்டாக பேசியிருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட பார்த்து பேசியிருக்க மாட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்ண இருப்பீங்க அப்படியே நல்லா டைட்டாகவே ஹக் பண்ணிட்டே இருக்கிறீங்களா. ஸோ வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு இது வரைக்கும் ஓகே அவருக்கு நீங்க இந்த மாதிரி அழுது பேசுனது. இதுக்கப்புறம் இன்னுமே அப்படியே கண்டுபிடிச்சு நிற்கவும் வயன் எனக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படின்ட்டு ஒன்று கட்டிப்பிடிச்சிட்டு தான் விரும்பி பாக்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சீனியர் கோச்சுக்காதீங்க சீனியர் என் ஃப்ரெண்டு சீனியர் அப்படின்ட்டு அவர் இன்னும் நல்லா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கவும் ஜிமின்க்கு என்ன அதாவது தப்பா படலை ஆனால் ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. அப்படியே கம்மு நின்றுட்டே இருக்காரு. அப்படி கையெல்லாம் அப்படி முறுக்கிட்டு நின்று இருக்காரு. என்னடா பண்றது எல்லாம் இதெல்லாம் பார்த்து ஆகணும் போலயே அப்படின்ட்டு ஒரு வழியா 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அந்த ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு
இப்பதான் சாரா பார்த்து அக்கா அப்படின்ட்டு போறீங்க, போடி அக்காவா அக்கா, இன்ன வரைக்கும் அவன் தானே கொஞ்சிட்டு இருந்தப்போ அவங்கடே போ அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்க கூட போகும், நான் எது நீங்க இது நீங்க வந்துட்டு இப்ப போயிட்டு சாரா கட்டி பிடிச்சிட்டு அக்கா சாரிக்கா, நான் வந்து உன் மேல கோவமா, அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல உன் மேல கோவமா என்னன்னு, ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏக்கா ஜேகே என்னோட ஃப்ரெண்டு, அதனால ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனா உன்னை எல்லாருமே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டேடி மம்மி எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்றாங்கன்னு சொல்லி காலைல பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவங்களும் பேசுறாங்க. ஸோ அவங்க கோவமாலாம் பேசல, மேடம்க்கு வந்து தோணுச்சு அது மாதிரி தான் கேட்குறாங்க. இவங்களை கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இத்தனைக்கு என் ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம் இந்த பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சரி வீடு வீடு, இதுக்கு மேலே அந்த கத்தியெல்லாம் வேணால அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி டஸ்ட்பின்ல போடுறாரு. இப்போதைக்கு வேணாண்டா, ஆனால் மறுபடியும் இது மாதிரியா பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்போ கண்டிப்பாக எடுத்து குத்திடுவேன், இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் போயிட்டு வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி ஓகே எல்லாரும் போயிட்டு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆஃபீஸே அந்த கந்தரகோலத்தில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு நடந்த கூத்துக்கு யாருக்கும் வேலை செய்கிற மூடு இருக்காது. ஸோ இவருக்கே வேலை செய்கிற மூடு இல்லை. ஏன்னா அங்கே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக வந்திருப்பாரு. வி கூட வந்துட்டு அங்கே அந்த கம்பெனியில் இவங்களும் வந்துட்டு 2 பேரும் கொலாப் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிட்டு சக்ஸஸ் ஆகிருக்கும் வந்திருப்பாரு சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து இந்த பிரச்சனையாக இருக்கா அந்த விஷயத்தையும் ஓகே, இந்த ஆஃபீஸ் எல்லாம் அவங்களோட பிளேஸ் அவங்க க்ளீன் பண்ணிடுங்க ஓகேவா, இந்த லூஸ்லாம் இப்படி பண்ணிச்சு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா, அதனால் நீங்களே இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த ஃபைல் எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடலாம் ஓகேவா, நீங்கள் வீட்டுக்கு போய்க்குமா, நாளைக்கு கரெக்டாக எப்போ போல் ஆஃபீஸ் சொல்லிடுவாரு. ஸோ எல்லாம் வீட்டுக்கு வரத்துல அந்த குஷியில் செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஜிமினும் அதே மாதிரி கிளம்புறீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். என்னடே சீனியர் கூப்பிடுவா, இத்தனை நாள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கியாடா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இன்னைக்கு தான் தோணுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்களும் ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. சாராக்கு செம ஹாப்பி, ஒரு மாதிரி அவளுக்கு வந்து ஹாப்பி டியராக வந்துட்டே இருக்குது, அழுதுட்டே இருக்கா. ஸோ ஜேகே பார்த்தே இருக்காரு காரில் போகிறப்போ, எதுக்கு சாரா இப்படி அழுதுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தெரியல, எனக்கு அழுகைக்கே வருது, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இவ்வளோ பார்க்கறதுக்கு, ஆனால் இவ்வளோ இன்னுமே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கால அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. நாளே தெரிஞ்சிருச்சு வந்தப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசுறது செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் இப்படி வீட்டுக்கு போயிட்டு இவரு கிட்ட ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி நின்று இருக்காரு. நீங்க வந்துட்டு ஜிம்னா என்னாச்சு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பேசவே இல்லை. நீங்கள் இந்த பக்கம் அவரோட ஃபேஸ் கிட்ட போய் நின்று பேசினா அந்த பக்கம் திரும்பி கேட்டு கை கட்டிட்டு திரும்ப அங்கே அந்த பக்கம் போய் நின்று என்னாச்சு ஜிம்னான்னு கேட்பீங்க. திரும்ப அவர் அந்த பக்கம் திரும்பி கை கட்டிட்டு மூஞ்சல் மாதிரி உருன்னு வச்சுட்டு மேலே பார்த்துட்டு நின்றுருக்காரு. என்ன அவருக்கு கோவமா, நீங்கள் இப்போ சமாதானப்படுத்தணும். ஜெமினா சாரிடா அப்படின்னு சொல்லவும், என்ன சாரி அப்படின்னு கேட்குறாரு. கோமாவே இப்படி முடிஞ்சிட்டு கேட்குறாரு. ஏன் அவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா, உனக்கே தெரியல, நான் டெய்லி சொல்லுவேன், நிஜமாவே நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நீ இருந்தங்காட்டிக்கு சீக்கிரம் விட்டு இல்லைன்னா அவனை விட்டே இருக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நான் தப்பாக நினைக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன இவ்வளோ கோச்சிருக்கிற அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அதுவா, நீ என்ன அவனை மட்டும் கட்டி பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி பாவமாக வச்சுட்டு கேட்குறாரு. இவ்வளோதான் அவன் பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இவ்வளோதானா, இதுதான் என் பிரச்சனை, இது எனக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்களும் போயிட்டு அதே மாதிரி நல்லா டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கட்டிச்சுட்டு அதே மாதிரி கையெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி அப்படியே பாட்டெலாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க டியர். அப்படிதான் அந்த அந்த நைட் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அடுத்த டே மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ் போகலாமான்னு நீங்கள் கேட்கவும், ஆஃபீஸ் எல்லாம் வேண்டாம், ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் அலோகேட் பண்ணிட்டேன், ஸோ அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, நம்ம இன்னைக்கு ஜேகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், அவனே அந்த லூஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பானேன்னு சொல்லுவீங்க. அவன்லாம் வரல, நான் வந்துட்டு வீட்லேயே இருக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எதுவுமே எங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேவா போகலான்னு சொல்லவும், கதவை திறக்கிறீங்க, உங்களோட டேடி மம்மி நிற்கிறாங்க. இது எப்படிடா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின்ட்டு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும், எனக்கு நீ பண்ணுறது எதுவுமே சர்ப்ரைஸ் ஆகல, ஷாக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மிட்டு அடியே நான் வந்தால் உனக்கு ஷாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஷாக் இல்லை, ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்தீங்கன்னா ஷாக்காக தான் இருக்குது, அதான் உண்மை அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த பிள்ளை கொஞ்சம் கூட மாறவே மாறாது. உங்கள் டேடி சொல்லவும், அவள் இப்படியே இருக்கட்டும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்னு உங்கள் மம்மி சொல்லவும் ஜிமின் கொஞ்சம் ஷை ஆகுது. ஐயோ சும்மா இருங்க, ஓகே நம்ம அப்பா பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறீங்க. ஓ அப்படின்னா நீங்கள் உங்களை பார்க்க வந்தீங்க, என்ன பார்க்க வரல அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் முதல்ல இங்கே தாண்டி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க வீடு தெரியாதே, அதனால இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியெல்லாம் கிடையாது, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் பார்க்கலான்னு வந்தோம், அப்படியே சாராவையும் பார்த்துட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே எல்லாரும் காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி காரில் போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்குது. என் அக்கா எப்படி இருப்பா, எந்த மாதிரி வீட்டில் இருப்பா, எப்படி இருப்பா, அந்த ஜேக்கே நல்லா வச்சிருக்கானா என்னன்னு தெரியலையே, நேற்று வேற நான் அவனை வேற கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டேன், போச்சு அதெல்லாம் வச்சு மனசில் வச்சுட்டு ஏதாவது இல்லை அவன் அந்த மாதிரி வேறு பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போக போக உங்களுக்கு ஒரு மாதிரி வீட்டு பக்கமாக போக போக ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஐயோ ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய வீடு,
ஜிமின் வந்துட்டு அப்படியே கூட்டு போறாரு. ஜிமினா என்ன இவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அதுவா, அவன் என்னோட சீனியர் டி. அவனை வந்துட்டு சும்மா அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவன் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னால, ஸோ அப்பவே வந்துட்டு இது என்னோட வீடு தான், அதனால இதை அவனுக்கே எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், எழுதி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமா அவன் என்னோட சீனியர் தான், ஆனா எப்படி சொல்றது, எனக்கு அவன் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே, என் அக்கா நல்லா இருந்தானா சரி அப்படின்னு சொல்றீங்க, இப்போ கூட ஒரு செல்ஃபிஷா நீ அப்படின்னு கேட்கவும், செல்ஃபிஷ்ன்னு கிடையாது, ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் இல்ல, பரவாயில்ல நீங்க இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா, லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்றீங்க. அச்சோ லவ் யூ பண்ணாட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க மம்மி இருந்துட்டு, இங்க பாருங்க நாங்களும் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். யார் வேணான்னு சொன்னா, நீயும் புருஷனை பார்த்து சொல்லு, எப்பா நீயும் பொண்டாட்டி பார்த்து லவ் யூ சொல்லு, எதுக்கு எங்ககிட்ட வரீங்க அப்படின்னு கேட்கவும், இதுங்கெல்லாம் திருந்தாது வா போல அப்படின்ட்டு அவங்க உள்ள போறாங்க. தெரியல ஒரு மாதிரி கை காலம் நடுங்கிட்டு நிக்கிறா. ஸோ ஜேகே திருத்தன்னு முடிச்சுட்டு நிக்கிறாரு, ஏன்னா அடிக்கடி வீட்டுக்கு வருவாருல்ல, அதனால. இப்போ வந்துட்டு அவங்க அக்காவே கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது சொல்லாமல் கொள்ளாமல் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்களோ தெரியலையே கடவுளே, இந்த லூஸு நம்ம தான் சொல்லிச்சா இல்லை இது நமக்கு ஏதாவது ஷாக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்காரு. ஸோ உள்ளே வந்ததுமே இவங்க ரெண்டு பேத்துக்கு ஷாக்கு. ஜேகே நீ நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. போச்சு அப்படின்னா இவன் என்னை பற்றி சொல்லலை, போச்சு போச்சு இன்னைக்கு இது நான் தான் சமாளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ள வந்துட்டு சமாளிடா நாயே சமாளி அப்படிங்கிறீங்க. ஜேகே சொல்லியிருக்கலாம்ல முன்னையே அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு புரியல. ஜேகே நீங்க இருக்கன்னா அப்போ நீதான் சாராவை லவ் பண்ணியா, நீங்க தான் கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஆன்ட்டி அது வந்து அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்ல பழக்கம் இல்லையா, உங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஸோ எப்போ வீட்டுக்கு வருது போகிறது இந்த மாதிரி. அப்படியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜேகேவை முறைக்கிறாங்க. உங்க மம்மி டேடியும். எனக்கு செம சிரிப்பாக இருக்கு. என்னை எப்படியெல்லாம் அலைய விட்ட, உன்னால பாரு என்னோட லைஃபே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜிம்மி வந்துட்டு எது சாக்ரிஃபைஸ் பண்ணியா, அப்போ என் கூட ஹாப்பியா இல்லையா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லை பேபி இப்போ இல்லை, அதாவது அப்போ அந்த டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் எனக்கு எல்லா டைமும் நீ எனக்கு கிஃப்ட் அப்படிங்கிறாரு. அச்சோ என் புருஷன் அப்படிங்கிற நீங்கள் சொல்லவும், ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பாட்டு என்னப்பா ஜேகே, அப்போ நீ வீட்டுக்கு வந்தது எங்களை பார்க்கல மேடம் பார்க்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஆண்டி சத்தியமாக கிடையாது, நான் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லுவேன், இந்த லூஸ் தான் நிறுத்து நிறுத்துட்டு வருவா, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லவர் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எது தப்பா, அடைய வேலை பண்ணியிருக்கேன் அது எதுவுமே எனக்கு தெரியலல்ல, தப்பாமா தப்பு, ஐயோ. ஸோ ஒரு வழியாக வந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களோட ஷாக்கு, ஜேகேயோட ஷாக்கு எல்லாமே முடிஞ்சு. ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமின், அதுக்கப்புறம் சாரா, அதுக்கப்புறமா ஜேகே மம்மி டாடி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கவும், சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாரா வந்துட்டு அது வந்து அப்படிங்கிறா. ஏம்மா அப்படின்னு சொல்லவும், இன்னும் 2 நாள் இருக்கீங்களா இங்கே அப்படின்னு சொல்கிறா. 2 நாளா, ஆனால் அங்கே வேலை இருக்கே, அங்கே கம்பெனி கொஞ்சம் ஒர்க்குமா, சடனாக வந்து நாங்கள் வந்துட்டோம் ஜிமின் கூப்பிட்டதால அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பரவாயில்ல ஆண்டி நான் கூட பார்த்துக்கிறேன், ஏதாவது ஸ்டாஃப் விட்டு பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே இருங்களேன் அவ்வளோ ரொம்ப மிஸ். அவங்க வந்துட்டு இல்லைப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல, ஸோ நீ உன்னோட ஆஃபீஸ் பார்ப்பியா இல்லை அந்த கம்பெனி பார்ப்பியா, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அர்த்தம் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு பேரனெல்லாம் வரப்போகிறான், நீங்கள் பேரனை பார்க்காம போய் வேலை பார்க்குறேங்கிறீங்க, இதெல்லாம் ஓவரா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியலை, பேரன் வரப்போகிறானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஜிமின் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், அங்கே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஜெகே பார்க்குறாங்க. ஸோ சாரா பார்க்குறாங்க. ஆமாம் சாரா வந்துட்டு கன்சீவாக இருக்காளா, ஸோ அது வந்துட்டு ஜிமின் கிட்ட ஜெகே ஃபஸ்ட்டு ஜிமின் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கே யாருன்னு சொல்லலை. இப்போவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, என்கிட்ட யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்க, என்னை மனுஷாவே மதிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு கோவம் வருது. கத்தி தூக்கிட்டு திரும்ப தரத்த ஆரம்பிச்சிட்டிங்க ஜேகேவே, இது கூட அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் தாண்டி எனக்கு வாழ்க்கையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும், அந்த வாழ்க்கை முதல்ல உனக்கு கொடுத்து நான் தாண்டா, நான் மட்டும் சொல்லாமிட்டு இருந்தா அவன் நேரத்தையுமே கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நீ தாடி வச்சுட்டு சுற்றி இருந்திருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி தொட்டிட்டே இருக்கிறீங்க கத்தி வச்சுட்டு, இங்கே பாரு நான் பார்க்க போகிறேன், அதை விட்டு நீ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டீங்கன்னா என் குழந்தைக்கு அப்பெல்லாம் போய் விட்டுடி அப்படிங்கிறாரு. ஸோ ஓகே ஓகே அதனால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழியாக வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஸோ செம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு லைஃபும். ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, பேபி அப்படிங்கிறாரு. நீ வாய் மூடுறா நான் நீ கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சாரிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் உண்டு ஓடாடே, இங்கே ஒருத்தவங்க கூட என்ன மதிக்கிறது இல்லை, என் வீட்லேயும் என்ன மதிக்கல, இதா இந்த நாய் இருக்கே நாய் ஃப்ரெண்டு இதுவும் என்ன மதிக்கல, இதா இந்த புருஷன் இவன் அதை விட மோசம் இவனும் என்ன மதிக்கல, இங்கே யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இல்லை, ஆனால் இத்தனை பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு என்னை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்துட்டு உன் காலெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறாரு. நீங்கள்ட்டு ஏன்டா அப்படிங்கிறீங்க, ஏன்னா நீ என்னோட சின்ன பொண்ணு அப்படிங்கிறாரு. டேய் நீ தானே அக்காவோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு வாயை மூடு அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிக்கிறத பார்த்துட்டு
அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் போகுது. சாராவுக்கும் வந்துட்டு குழந்தெல்லாம் பிறகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு சித்தி ஆகிட்டீங்களா? அப்படியே நேரம் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறது விட்டுட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கார் வந்துட்டு வீட்டுக்கு தான் போகும். ஜேகே வீட்டுக்கு தான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு பேசிட்டு ஜிமின் வந்துட்டு ஜேகே கூட போயிடுவார். ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக, அதாவது நீங்கள் வர காரில் வந்துட்டு நீங்கள் வரேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ ஜிமின் வந்து ஜேகேயோட காரில் தான் டெய்லி போவார். காலையில் நேரமாக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ குழந்தை கூட பேசிட்டு ஒரு வழியாக அதெல்லாம் வேலைலாம் முடிச்சு அப்படின்னா ஜிமினும் ஜேகேவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நாங்கள் வரோம் சாமி, நீ போ, நீ என்னமோ வா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் குழந்தை கூட பேசிட்டு விளையாடி முடிச்சுட்டு அப்படியே ஆடி அசந்து போவீங்க. மத்தியானம் போவீங்க, சாயந்தரம் போவீங்க. ஒரு நாளைக்கு அதுவும் கிடையாது, இங்கே இருந்துக்கிறேன்ட்டு இருந்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஒரு 1 year போயிருக்கும். நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது, லைஃப் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு ஜிமினா இன்னைக்கு ஆஃபீஸ் வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அதிசயமா ஆஃபீஸ்லாம் வரட்டான்னு கேட்குறேன். வா போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆஃபீஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால போகிறீங்க ஜிமின் கூடயே. ஸோ ஜிமின் கூட போயிட்டு ஜிம் வந்துட்டு ஒர்க் நிறையா அன்னைக்குன்னு இருக்குது பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு நிறையா ஒர்க்கு ஜிம்முக்கு பண்ணி கொடுக்குறீங்க. டச்சு விட்டு போச்சுடா, டக்குன்னு வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தான் ஓவராக ஓபி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பாரு, எல்லா ஒர்க்கும் பார்க்கணும், நான் மட்டும் பார்ப்பேன் தெரியுமா, அந்த ஜேகே எல்லாரும் குழந்தைன்ட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லவும், அப்படியே அவன் பண்ணுறான். பரவாயில்ல, பாவம்ல, குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னாலும் நீ ஃப்ரெண்டு விட்டு கொடுக்க மாட்டேல அப்படின்னு கேட்குறாரு. அவன் என் ஃப்ரெண்டு ஜிம்மினா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே சொல்லிட்டு ஜிம்மினா எனக்கு ஒரு மாதிரி பசிக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்களும் சரி போய் சாப்பிட்டு வா, எனக்கு எதாவது வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு என்னென்னமோ சாப்பிட்டீங்க, நிறைய சாப்பிட்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவிங்காகவே இருக்குது. சாப்பிட்டு ஒரு மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஆயிருக்கும். ஜிம் வந்து பார்க்குறாரு வெளியே, நீங்கள் காணோம். என்னடா அது சாப்பிட போகிறேன்னு சொன்னவங்க இன்னும் காணும் அப்படின்ட்டு வந்து எட்டி பார்க்குறாரு. கேன்டீனில் தான் இருக்கீங்க. இன்னுமா சாப்பிட்றா அடிப்பாவி தீனி பண்ணாருமே அப்படின்ட்டு வந்து கீழே பார்க்குறாரு. உங்கள் டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ இருக்குது, அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சு பிளேட் வச்சுருக்கீங்க. இவ்வளவும் சாப்பிட்டியா வயன் அப்படிங்கிறாரு. சரில ஜிமினா, சாப்பிட பசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சரி ஓகே, சாப்பிட்டீங்கன்னா சரி அப்படின்ட்டு இன்னும் நிறையா ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ ஜிமினும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. அப்படி போக போக ஒரு மாதிரி கொமட்டுது. ஜிமினா எனக்கு கொமட்டுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம், ஒரு டேபிள் ஃபுல்லாக இருக்கிறது மொத்தமாக காலி பண்ணால் கொமட்டாமல் போ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு போயிட்டு வாமிட்லாம் எடுத்துகிட்டு ஐயோ சாப்பிட்டதெல்லாம் போச்சு, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டே வரீங்க. ஜிமின் வந்துட்டு புலம்பாதவா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஜிம் வந்துட்டு என்னாச்சு எனக்கு, இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது, அதுவும் இல்லாமல் காலையில் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டது சரியில்லைன்னு நினச்சிருப்பாரு. பட் இதுக்கு மேலே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு வர மறுபடியும் உங்களுக்கு வாமிட் வருது. அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆஃபீஸில் எல்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சு மேம்க்கு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்ட மொத்தமே வந்துருச்சு. எதுக்குடி தண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பசிச்ச மாதிரி இருந்துச்சு ஜிம்னா, அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேவா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கும். இல்லை எனக்கு மாதிரி டயர்டாக இருக்கலாம், படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஒரு மாதிரி இருங்கப்பா, கேர் ஆகுது. ஸோ ஜிம் வந்துட்டு இவளுக்கு என்னடா இன்னைக்கு நல்லா தானே இருந்தா, காலையிலேருந்து ஓவராக தின்னுட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அடிக்கடி உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த நாள் இதே மாதிரி தான் ஆகுது. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி பதில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு ஐயோ என்னாச்சுடா இது, இங்கே விழுந்துட்டாளா அப்படின்ட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குட் நியூஸா, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, குட் நியூஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி இல்லைப்பா, அவங்க ஓகே தான், நல்லா இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க, அவங்க வந்துட்டு கன்சீவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், டாக்டர் அப்படியான்னு சொல்லிட்டு டாக்டர் தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஜிமின்னு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறப்போ டாக்டர் ஜிமின் தூக்கி சுற்றிட்டு பார்த்தா, டேய் ஜிமினா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவர் அப்போ தான் கொஞ்சம் அப்படியே பொத்துன்னு விட்டுட்டு சாரி டாக்டர் அப்படிங்கிறாங்க. டாக்டருக்கு ஒரு 40 ஏஜ் இருக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ இங்கே வந்து அப்படின்னு சொல்லவும், அதுவா வா போகலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்ல, நீ பாட்டுக்கு ஓவராக சாப்பிட்டல, அதனால தான் உங்களுக்கு ஃபுட்டு பாய்சன் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஐயோ அப்படின்னா நான் சாப்பிட முடியாத எதுவும் அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் அப்படிங்கிறாரு. என்னடா பேசிட்டு இருக்கிறான், இப்போ தான் ஃபுட் பாய்சன் அப்படின்னா மறுபடியும் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேங்கிறான், ஏதோ ஒன்று அப்படின்ட்டு இங்கே வரீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜிமின் வந்து இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு அவர் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே ஆஃபீஸ் போறியா, எனக்கு ஒரு மாதிரிக்கு நான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு போயிட்டீங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கிறாரு. எல்லாம் ஜேகே வந்து டவுட்டு, சீனியரே அப்படிங்கவும், சும்மாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீனியர் ஜூனியர் வராரா என்ன அப்படின்னு கேட்கவும், கம்முனு இருடா ஜேகே அப்படிங்கிறாரு. சரி ஓகே, என் வைஃப் இன்வைட் பண்ணலாமா வாடா அப்படிங்கிறாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரைஸா, ஓகே நான் நினச்சது கரெக்ட் தான் போலையே அப்படி போகிறாரு. ஸோ ஜிமின் ஆஃபீஸ் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஜேகே வந்து சாராவை கூப்பிட்டுட்டு குழந்தைய எடுத்துட்டு உங்களையும் வந்து கூப்பிட்டுக்கு வராரு. ஸோ நீங்கள் படுத்துருக்கீங்க, வாடி அப்படிங்கிறாரு. எங்கடா நீ இருக்கிற இங்கே திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், சீனியர் தான் கூப்பிட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னால் முடியல ஜெக்கே அப்படின்னு சொல்லவும், அப்படியே குண்டு கட்ட தூக்கிக்கிறாரு. நீ விட்டு தொலைடா, ஏன்டா என்ன இப்படி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, அது மட்டும் தான் என்னோட ஆர்டர், என் பாஸ் சொன்னா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போய் காரில் போடுறாரு. ஸோ சாராவுக்கு சிரிப்பாக இருக்குது.
அப்படியே வந்துட்டு ஆஃபீஸும் போயாச்சு. அங்கேருந்து நீங்கள் இறங்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களை வலுக்கட்டாயமாக ஒரு பக்கம் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டீங்க. அதனால வந்துட்டு மறுபடியும் ஜேகே பிடிச்சி தூக்கிட்டே போகிறாரு. ஜிமின் பார்க்குறாரு, மேலேருந்து அப்படி எட்டி பார்க்குறாரு, வந்துட்டாங்க. அதனால தூக்கிட்டு வந்துருக்காரு. அடம் முடிச்சிருக்காளா, இன்னைக்கு வரமாட்டேன்னு அடம் முடிச்சிருப்பா, அதனால போய் தூக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இதில் வந்துக்கிறாரு ஜிமிங்களை. ஏய் வர சொன்னால் வரமாட்டியா, இப்படிதான் உன்னை கடத்திட்டு வர மாதிரி வரணுமா அப்படின்னு கேட்கவும், ஜிம்னா எனக்கு டயர்டாக இருக்குது போடா நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் கை பிடிங்கிட்டு போகவும் ஜிம் மறுபடியும் நானேவா தூக்கிட்டு வந்து தொலைறவா அப்படின்ட்டு மறுபடியும் ஜிம்மின் தூக்கிக்கிறாரு. ஆனால் சீனியர் நீங்கள் ரொம்ப அவனுக்கு தீனி போடுறீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் காலேஜ் படிக்கிறப்ப கூட இப்படி வெயிட் இல்லை தெரியுமா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இப்படி இருந்தா இப்போ பாருங்க 4 மடங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படியே தாண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பார்க்க தாண்டி அப்படி இருக்கா, ஆனால் தூக்குனா செமையாக போன மாதிரி வெயிட் வைக்கிறீ அப்படிங்கிறாரு. உங்களோட ஆஃபீஸ்லேயே அங்கெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்குது. அப்படியே வாய் தந்துட்டு பார்க்குறீங்க. ஜிம்னா என்ன ஏதாவது சக்ஸஸ் பார்ட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. சக்ஸஸ் பார்ட்டின்னே வச்சுக்கோ அப்படின்னாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கே வந்துட்டு தெரியும், அவர் எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இன்னும் இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அவர் எல்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஜேகேனா செம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்புறம் சாராக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தை வேலை அழகாக கையில் தட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கையால் நீட்டுறீங்க. ஸோ நீங்களாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சின்ன இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியதுடா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. ஸோ கிஃப்ட் வேறு இருக்கா, அச்சோ என்ன இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ அதில் வந்துட்டு ஒரு குட்டி குழந்தை மாதிரி இருக்குது. ஒரு செயின், அந்த செயினில் வந்துட்டு குழந்த மாதிரி இருக்குது. 2 செயின் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமிக்கு ஒன்று போட்டுக்கிட்டு நீங்கள் ஒன்று போட்டுக்கிறீங்க. இன்னும் உனக்கு புரியலையாடி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கனெல்லாம் கலங்குது. ஏன்னா அதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும், ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமி இந்த மாதிரி கேட்கவும் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டு ஜிமி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே செம ஜாலியாக இருக்கீங்க. அவ்வளோதாண்டியா, ஸ்டோரி முடிஞ்சு. ரொம்ப நேரம் இருந்துட்டேனான்னு தெரில, பட்டு எனக்கு இதை சாப்பிட்டா முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதை ஃபுல்ஃபில்லாக முடிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சொல்லுங்கள். அவ்வளோதான். டடா.